ஃபோனில் சைலண்ட்டாக ஸ்விட்ச் பண்ணிடுங்க. இன்று 2026 வருடம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி இன்று நம்முடைய ராஜபாளையத்தில் நடக்கிற வகுப்பில் ஒரு இன்றியமையாத ஒரு முக்கியமான வகுப்பாக அமைக்கப்பட்டிருக்கு. இன்றைய தலைப்பு இறைவன் கொடுத்த அள்ளி செய்த தலைப்பு பொய்யுலகமும் மெய்யுலகமும். அப்படிப்பட்ட பொய்யுலகத்தை பற்றியும் பொய்யுலகத்திலிருந்து எப்படி மெய்யுலகத்துக்கு நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிறத பற்றியும் கருத்து ஆய்வு செய்ய வந்திருக்கின்ற அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவிக்கிறேன். நம்ம வேதஞான யோகஞான குடும்பம் இந்த அமைப்பில் இந்த வகுப்பு தொடங்குறதுக்கு முன்னால் எந்த ஒரு விஷயம் தொடங்குறதுனாலும் இறைவனை நினைவு கூர்ந்து இறைவனரோடு இருந்து இறைவனுக்கு வணக்கம் செலுத்திட்டு தான் ஒரு காரியத்தை தொடரணுங்கிற ஒரு பெரிய பாரம்பரியம். அதன் அடிப்படையில் இறைவணக்கம் பிரம்மஸ்ரீ மகாலட்சுமி அம்மா அவர்களோட சிந்தனை சரணடைவாய் மூலமனமே மரணம் உன்னை நெருங்கிடும் சமயம் கட்டையில்லவனம் காட்டிடுமோ கோவிந்தனை தோதி கோவிந்தனை தோதி சிந்தனை சரணடைவாய் மூலமனமே முப்பிரவியில் செய்த நற்பயன்களின் முதலே இப்பிரவியில் காணும் செல்வமே கிடைத்ததை எண்ணி நிறைவுமே பெறுவாய் பேராசையை விட்டு உயரவி அடைவாய் கோவிந்தனை துதி கோவிந்தனை துதி சிந்தனை சரணடைவாய் மூலமனமே தாமரையிலே உள்ள நீரை போன்று வாழ்வு முழுவதும் சஞ்சலமே தாமரையிலே உள்ள நீரை போன்று வாழ்வு முழுவதும் சஞ்சலமே உலகம் யாவுமே ஆணவம் பிரியார் சூழ்ந்தது என்பதை அறிந்தாயே உலகம் யாவுமே ஆணவம் பிரியார் சூழ்ந்தது என்பதை அறிந்தாயே கோவிந்தனை துதி கோவிந்தனை துதி சிந்தனை சரணடைவாய் மூலமனமே பொருள் சேரும் வைத்தான் சுற்றத்தின் நன்கு பொறுமை வந்தாலே அதுவே மறைந்திடும் எவரும் போற்றும் நீயே செய்வதும் நீயே எவருமே வினவிட்டாரே கோவிந்தனை துதி கோவிந்தனை துதி சிந்தனை சரணடைவாய் மூலமனமே நல்லவர் தொடர்பினான் மட்டுமே விலகும் பற்றின்மை வந்தான் மயக்கமே கரையும் மயக்கமே விட மெய்யே கூறியும் மெய்யினை உணர்ந்த
துதி கோவிந்தனை துதி சிந்தனை சரணடைவாய் மோகம் மனமே செல்வம் இளமையான் ஆணவம் வல்லாதே ஒரு நொடியில் அவைகள் மறைந்திடுமே மாயான் யாவையும் நீயே விட்டிடுவாய் பிரம்மனிலை உணர்வே கலந்திடுவாய் கோவிந்தனை துதி கோவிந்தனை துதி சிந்தனை சரணடைவாய் மோகம் மனமே பகலும் இரவுமாய் காலமே மாறிடவும் காலை மாலைக்குள் வசந்தமும் வந்திடவும் காலமகள் விளையாடும் காட்சிக்கு எல்லை இல்லை ஆசை என்ற காற்று மட்டும் விலகவில்லையே கோவிந்தனை துதி கோவிந்தனை துதி சிந்தனை சரணடைவாய் மூட மனமே கங்கையிலும் கடலிலும் நீராடினாலும் விரதங்கள் ஏற்று தர்மமே புரிந்தாலும் ஞானமற்றவனோடு பிறவிகள் எடுத்தாலும் மோட்சம் என்பதும் அவனுக்கு கிடைக்காது கோவிந்தனை துதி கோவிந்தனை துதி சிந்தனை சரணடைவாய் மூலம் மனமே குருவின் திருவழியில் உறுதியான பக்தியுடன் பிறவி கட்டில் வந்து திருப்படுவாய் புலங்களையும் மனத்தையும் கட்டுக்குள் வைத்திடுவாய் உள்ளத்தில் நிலைத்த இறைவனை கண்டிடுவாய் புலங்களையும் மனத்தையும் கட்டுக்குள் வைத்திடுவாய் உள்ளத்தில் நிலைத்த இறைவனை கண்டிடுவாய் கோவிந்தனை துதி கோவிந்தனை துதி சிந்தனை சரணடைவாய் மூடம் மனமே மரணம் உன்னை நெருங்கிடும் சமயம் கட்டையில் கணம் காட்டிடுமோ கோவிந்தனை துதி கோவிந்தனை துதி சிந்தனை சரணடைவாய் மூடம் மனமே வணக்கம் இதுதான் சரணம் இதுதான் இறைவணக்கம் வழங்கிய பிரம்மஸ்ரீ மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கு வணக்கம் கூறி இப்போ அவர்கள் பாடிய அந்த இறைவணக்க பாடலுக்கு ஆதிசங்கரர் அவருடைய மனதுக்கு சொன்ன மூடமனமே அவருடைய மனம் மூடமனமாக இருக்கிறது. அவருடைய மூட மனத்துக்காக அவர் சொன்ன உபதேசம் தான் சொல்லப்படுது. அதில் ஒவ்வொருவருடைய மனமும் எந்தெந்த வகையில் மூடாக்கு போட்டுருக்கு. அதாவது மெய்ப்பொருள் இருந்து அது மூடி இருக்கிறதுனால அது மூட மனம்னு சொல்கிறோம். மெய்ப்பொருள் விளக்கம் கிடைச்சிருச்சுன்னா அது மூடாத மனமாக. மரணம் வரும் வேலையில் நம்ம என்னதான் வித்தைகள் படிச்சுட்டாலும் என்ன நூல்களை கற்றிருந்தாலும் மரணம் வரும் வேலையில் நமக்கு அது பயன்படுமா அப்படிங்கிற நம்ம சிந்திக்கிறோம். நம்மளாம் ஒன்று கூடி இப்போ வேத ஞானம் யோக ஞானம் குடும்பம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எல்லா உயிர்களும் எல்லா தாவர உயிர்களும் அண்ட சராசரமே நம்முடைய குடும்பம். எல்லாமே நம்முடைய குடும்பம். எந்த ஒரு உயிரினமோ எந்த ஒரு அண்டத்தினுடைய ஒரு பகுதியோ நம்ம குடும்பத்தில் இல்லாமல் இல்லை. அப்படி எல்லாம் சேர்ந்து சிந்திக்கும் போது நம்ம ஒவ்வொருவரும் மனிதராக வந்துட்டோம். இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ நிறைய வேதங்களையும் யோகங்களையும் பல்வேறு காலங்களில் பல்வேறு உணர்வு பெற்றவர்கள் உணர்ந்து சொல்லியிருக்கிறாங்க.
உணர்ந்து எழுதியிருக்கிறாங்க. அந்த எழுதப்பட்டதையும் சொல்லப்பட்டதையும் நம்ம ஒருத்தர் கிரகிச்சு எல்லாருமே வாழும் காலத்திலே உடல் நலத்தோட, மனதில் குழப்பமில்லாத மன வளத்தோட, பொருளாதார நிலைகளோட, குடும்பத்தோட, சந்ததி சந்ததியாக வழிமுறையாக வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்திருந்து ஆரோக்கியமாக வாழ்ந்து இறைவனடி சேரணும் என்கிற பெரு நோக்கத்தில் வாழ்ந்தோர்கள் வாழ போகிறவங்களுக்கு காட்டின வழி மார்க்கங்களாக தான் இந்த உலகத்தில் எல்லாமே திகழுது. இப்போ இன்றைய தினம் நம்ம இங்கே ராமர் கோயிலினுடைய கிருஷ்ண பரமாத்மா பெருமாள் அவர் அவதாரமாக 10 அவதாரமாக எடுக்கிற நிலையில் ராமாவதாரத்தில் அவங்க வந்து இறைப்பண்புகள் இறைவனே வந்தது மாதிரி. ஏன்னா சில மதங்கள் வந்து அதை ஒத்துக்கிறது இல்லை. இறைவன் வந்து மனிதனாக வர்றதில்லை, இறைவன் நினைத்தா பல ராமர்களை படைக்க முடியும்னு சொல்லுவாங்க. இது கருத்து முரண்பாடு. இறைவன் நினைத்தா பல ராமர்களை படைக்க முடியுங்கிறது உண்மைதானால் இறைவன் தானே ராமராக வந்ததாகத்தான் நம்ம சரித்திரமாக வாழ்ந்த வாழ்க்கையாக நம்ம பார்க்கணும். இது இங்கே பாரம்பரியம். வேறு கருத்துடையவர்கள், வேறு மதத்தினர் வேறு மாதிரி கருத்தை நம்ம திரிக்கிறாங்க. நம்ம அந்த பாதையில் போக வேண்டியதில்லை. இறைவனே 10 அவதாரங்களாக அதுக்குண்டான விஞ்ஞான சான்றுகளோட, காலத்தினுடைய சரித்திர பதிவுகளோடு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பக்தி உண்டான வாழ்க்கை முறைகளை நம்ம கருதுகிறோம். அப்படி அந்த ராமருக்கு இது நீண்ட காலத்துக்கு முன்னால் தோன்றிய கோயில். இது 1919, 18ன்னு போர்டில் வச்சுருக்காங்க. அது புதுப்பிச்ச நேரம். ஆனால் இது உருவான காலம் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னதாக உணர்வில் தெரியுது. 300 வருடம் 350 வருடங்களுக்கு முன்னால் உருவான கோயிலாக இந்த ஊரினுடைய மையத்தில் இருந்திருக்கு. இப்போ அது வளர்ச்சியின் காரணமாக இது ஊருடைய கோடியில் இருக்கிற மாதிரி தோற்றமடைக்கும். அப்போது அந்த அவதார நிலைகளில் ராமபிரான் வந்து இப்போ நம்ம பின்னால் பேனர், நம்ம முதல்ல பேனர் தான் வச்சுருக்கோம். மனிதர்கள் ஞானம் உணர்ந்தவர்களை பேனரில் வச்சுருந்தோம். இங்கே இயற்கையாக அமைஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா, இறைவன் எல்லாம் வல்ல இந்த இறைவன் அவதாரமாக வந்த ராமபிரானாகவும், அந்த ராமபிரானுக்கு அந்த வலது கையில் பார்த்திங்கன்னா தம்பியாக லக்ஷ்மணனும், ஆதிசக்தியே தான் சீதாதேவியாகவும், இந்த வாயு புத்திரனான அனுமன் வந்து பெரும் தொண்டாற்றக்கூடிய நிலையிலையும், இது வந்து மனித குலத்திற்கு இறைவனுடைய அருள் பெற்ற நிலையில் வந்த அவதாரம் எடுத்து வந்த ராமருடைய ஒரு வழிகாட்டுதல். ராமர் வாழ்ந்து காட்டுவார். அங்கே எல்லா சூழல்களையும் அவருடைய ஒரு மனிதனாக வந்த நிலையில் அடுத்த நாள் வந்து கும்பாபிஷேகம், அவருக்கு உண்டான பட்டாபிஷேகம் ஏதோ சூழ்ச்சியின் காரணமாகவோ விதியின் காரணமாகவோ அவருக்கு நடக்க இருக்கிறது வந்து வனவாசம் போகிற மாதிரி ஆயிடும். நீங்கள் பட்டாபிஷேகம் சொன்னபோது என்ன மனநிலை இருந்ததோ அதே மனநிலை தான் வனவாசம் போகணும்னு சொன்னபோதும் இருந்தது. இது நமக்கு சாதாரணமாக மனிதர்களுக்கு அந்த மன அமைப்பு வராது. இது அவதார புருஷர்களாக வந்து இறைவனே மனிதனாக வந்து அரசனுக்கு மகனாக பிறந்து அந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைந்த போதும் மனது மாறாத நிலை. மனைவியோடு இருக்கிற போதும் சரி, மனைவியை கவர்ந்து சென்ற போது, எதிரி ஒருத்தர் கவர்ந்து சென்ற போதும் 2 காலகட்டங்களிலேயே மனது அலைபாயாமல் பதட்டப்படாமல் பொறுமையாக இருந்ததை வாழ்ந்து காட்டியும். இப்போ வாழ்ந்து காட்டிய தன்மையினால தான் அது அவதாரமாக அவர் வாழ்க்கையினுடைய பல நிலைகளில் அவதாரமாக நம்ம வாழும் மனிதர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்திருக்காங்க. இப்போ அந்த நிலை மட்டுமல்ல, எத்தனையோ ராமாயணம் சொல்லக்கூடிய இதிகாசத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் ராமாயணம் எடுத்தோம்னா அது ஒரு இதிகாசம். 2 இதிகாசங்கள், அது ஒரு இதிகாசம். மகாபாரதம் ஒரு இதிகாசம். அது எப்படி ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத இறைப்பண்போடு எப்படி வாழணும் ராமபிரானுடைய தத்துவமாகவும், அண்ணன் சகோதரர்களுக்குள்ள எப்படி பங்கு தகராறு வந்து வாழ்க்கை அமைப்பு இருக்குங்கிற மகாபாரதத்தின் மூலமாகவும் ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழணுங்கிற வழிகாட்டுதலுக்கான இதிகாசமாக அமைச்சிருக்கு. அப்படிப்பட்ட இறைவன் ராமராக வந்து இங்கே எழுந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஆலயத்தில் இன்றைய வகுப்பு நடக்குது. அது மட்டும் இல்லை, ராமம்மாளுங்கிற அரங்கத்தில் நடக்குது. ராமருடைய கோயில், ராமம்மாளுடைய அரங்கம்.
எவ்வளவு தூரம் ராமருடைய பக்தி கொண்டிருந்தா அவங்க பெயரே ராமம்மாள் அமைஞ்சு ராமர் கோயில் கட்டுவதற்கும் இந்த அரங்கம் அமைஞ்சு காலகாலமாக இந்த கோயிலில் பல அதிசயங்கள் நடந்ததாக எல்லாம் சொல்லப்படுது. அதிசயங்களும் நிறைய நிகழ்வுகளும் நடந்ததாக சொல்லப்படுது. ராஜபாளையத்தில் முதல் கருத்தரங்கம் கலந்தாய்வு நம்ம இங்கே வேதஞான யோகஞான கலந்தாய்வு இங்கே தான் நடந்தது, ராமர் கோயிலில் தான் நடந்தது. இப்படி பல வகையில் பொருத்தமுடைய ஒரு அமைப்பில் தான் இந்த பிரதோஷ நாளில் இன்றைக்கி நன்னாளில் இன்றைய வகுப்பு நடக்குது. இந்த வகுப்பினுடைய தலைப்பு பொய்யுலகம் மெய்யுலகம். நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய நூல்களை படிச்சிருக்கிறோம், நிறைய யோக நெறியில் கலந்துருக்கிறோம், நிறைய வாழ்ந்துருக்கிறோம். வாழ்க்கையில் எத்தனையோ வாழ்க்கை அமைப்புகளில் குழந்தையாக பிறந்து குழந்தையாக ஓடியாடி விளையாடி மாணாக்க பருவத்தில் கற்று வசதி இல்லாதனால கற்க முடியாமல், சூழ்நிலை அமையாமல் கற்க முடியாமல், திருமணம் கடந்து குடும்பத்தில் ஈடுபட்டு குறிப்பாக பார்த்தா பெண்கள் வேறொரு குடும்பத்தில் பிறந்து ஒரு குறிப்பிட்ட பக்குவம் வர வரைக்கும் வேறு குடும்பத்தில் வளர்கிறோம். திடீர்னு ஒரு நாள் பிடிச்சி வேற ஒரு குடும்பத்துக்குள்ளே தள்ளிடுறாங்க. இந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை அமைப்பு குணநலன்கள் வேறு. நாம் புகுந்த வீட்டுக்கு போகும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வேறு மாதிரி இருக்கிறாங்க. பண்புகள் வேறு, பொருளாதார நிலை வேறு, பேச்சுவார்த்தை வேறு, பழக்க வழக்கம் வேறு, எல்லாத்துக்குள்ளேயும் போய் இருந்து பெரிய ஒரு சொல்லப்போனால் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இல்லறம் நடத்தி குழந்தைகளை பெற்றெடுத்து அவங்கள முறையாக படிக்க வச்சு அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட பெண்கள் அணி தான், மகளிர் அணி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தியாகத்திலிருந்து இந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்து எப்படியாவது நலம் பெற்று நோய் நொடி இல்லாமல் மோட்சம் அடைய முடியுமாங்கிற ஏக்கத்தில் தான் நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு ஒருவரெல்லாம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உடல் நலத்தோட, குடும்ப நலத்தோட, பொருளாதார நலத்தோட, மனநலத்தோட, உயிர் நலத்தோட வாழ்க்கையில் நோயில்லாத முடிவுக்கு தூங்கும்போது போயிட்டா பரவாயில்லைன்னு சொல்கிற அளவில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ அதை கண்கூட அதுக்குண்டான பாதை நிச்சயமாக உடல் நலத்தோடவும் மனதில் குழப்பமில்லாத நிலையோடவும் உயிராற்றலில் குறைவில்லாத நிலையிலையும் மனது அமைதியான நிலையில் உயிரோட்டத்தோடவே நம்ம உயிரோட்டத்தோடு இந்த உடலில் மரணத்தை இந்த உடலில் உயிரோட்டம் தங்கியிருக்கிற போது மரணத்தை சந்திக்கிற நிலையில் வாழணும். ஒவ்வொருவரும் நீங்கள் அதை மட்டும் கவனிக்கணும். மரணத்தை அவரவருடைய உடலில் உயிரோட்டம் இருக்கும் நிலையிலே ஒவ்வொருவரும் மரணம் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மரணம் அடையும் போது அதுபோல் அப்போ உடலில் உயிர் தங்கணும், அதே சமயம் நம்ம இறைவனில் லயமாகணும், இறைவனோட கலந்து கொள்கிற ஒரு பெரு நோக்கத்தில் தான் வேதஞான யோகஞான குடும்பத்தினுடைய வகுப்பு ஒவ்வொரு வகுப்புமே நடந்துகிட்ருக்கு. அதன் அடிப்படையில் பொய்யுலகம் மெய்யுலகம். இப்போ நம்ம கற்றுக்கொண்டது இதெல்லாம் மாயை, பொதுவாக மாயைன்னு நம்ம கருதுறோம். அதுக்கு காரணங்களும் இருக்குது. மாயைன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் கட்டாயம் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லையும் நம்ம எடுக்கக்கூடிய பொருள்லையும் நிறைய வேறுபாடுகள் அமைஞ்சதுனால, புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாதனாலேயோ இல்லை தவறாக புரிந்து கொண்டதுனாலேயோ நமக்கு குழப்பங்கள் மிகுதியாக இருக்குது. இப்போ பொய்யுலகம்னு சொல்கிறோம். இப்போ இரட்டைன்னு சொல்லும்போது எந்த விஷயமானாலும் இரவு பகல் இரட்டை, இன்பம் துன்பம் இரட்டை, வரவு செலவு இரட்டை, உயரம் குட்டை இரட்டை, லாபம் நஷ்டம் இரட்டை, இப்படி ஆண் பெண் இரட்டை, சிவம் சக்தி இரட்டை, இப்படி எல்லா நிலைகள்லையுமே இரட்டைங்கிறது இருக்குது. சமுதாய வாழ்க்கையில் மனிதனாக வாழும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இந்த இரட்டைங்கிறது வழக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கு. கருப்பு முடி நரைத்த முடி, வெள்ளை துணி கலர் துணி, இது சிவப்பு இது கருப்பு, இப்படி உயரத்தில் இது குட்டை இது நெட்டை, இப்படி எந்த வகையில் எதை எடுத்து பார்த்தாலும் சாப்பாடுன்னு எடுத்தால் இது தயிர் சாதம் இது தக்காளி சாதம், இப்படி எந்த வகை எடுத்து பார்த்தாலும் இடதுகை வலதுகை, இடதுகள் வலதுகள், இது அம்மா இது மாமியா, இது நங்கையா இது குழந்தையா, ஒரு சாதாரண உதாரணத்துக்காக எது எடுத்தாலுமே இரட்டை, இரண்டுகளாக நம்ம
பேதப்படுத்தியிருக்கிறோம். அதே வகுப்புல அடிப்படையில் தான் நமக்கு பொய்யுலகம் மெய்யுலகம். ஆக இது தவறில்லை. எல்லாமே இரட்டையாக இருக்கிறது காரணமாக பொய்யுலகம் மெய்யுலகங்கிறது தவறில்லை. நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்? இந்த பொய்யுலகத்துக்கும் மெய்யுலகத்துக்குள்ள தொடர்பு என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இரட்டைகளையும் அற்று போய் ஒற்றாக இரட்டை என்பது துவைதம். இரட்டை என்பது துவைதம். இப்போ துவைதம்ங்கிறது நானும் இறைவனும். இறைவனை தனிச்சிருந்து இறைவன் மிக பெரிய படைப்பாளன், மிகுந்த கருணையாளன். அவன்தான் என்ன படைச்சிருக்கிறான். நான் வேறு இறைவன் வேறுன்னு சொல்லக்கூடிய இரட்டை. நானும் இறைவனும், அதுவும் இரட்டை. எப்போ இறைவனும் நானுமாக இருக்கிறோமோ அப்போ இரட்டையாக இருக்குது. அப்படி இரட்டையாக இருக்கிற காலத்தில் இரட்டையாக இருக்கிற மனதுக்கு எல்லாமே இரட்டையாக இருக்கு. நம்ம எல்லாருமே அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். மனிதன் மிக பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லார் மனதிலையும் இரட்டை இருக்குது, வீட்டுக்கு உள்ள வெளியே. இது தவறுன்னு சொல்ல முடியாது. அதிகபட்சமான மனிதர்கள் எல்லாருமே, அதிகபட்சம் அல்ல, எல்லாருமே வீட்டுக்கு உள்ளே படுக்கிறோம், வீட்டுக்கு வெளியே படுக்கிறது இல்லை. வீட்டுக்குள்ளே தான் படுக்கிறோம். பாத்ரூமில் குளிப்போம், ஹாலில் குளிக்க மாட்டோம். பாத்ரூமில் தான் குளிப்போம். இப்போ பாத்ரூம் ஹால் இரட்டை. நம்ம பாத்ரூமில் தான் குளிப்போம், ஹாலில் குளிக்க மாட்டோம். எப்பவுமே குளிக்க மாட்டேன், யாருமே குளிக்க மாட்டோம். அப்படி குளித்தா அவன் லூஸுன்னு சொல்லிடுது. முறையற்ற வாழ்க்கை முறை. அப்போது எந்த வகையில் பார்த்தாலும் இரட்டை இருக்கிற, இரட்டையை கொண்ட நானும் இறைவனும் இரட்டை கொண்ட வாழ்க்கை முறை தான் இந்த உலகத்தில் நிரப்பமாக இருக்குது. வாழும் வாழ்க்கையில் மனிதர்களோட சமுதாயமாக குடும்பமாக வாழும்போது நிச்சயமாக இரட்டை. நானும் மனைவியும், நானும் மகனும், நானும் மகளும் இரட்டை. எப்போ அந்த இரட்டை வந்துருச்சோ அப்போ இரட்டை வந்துட்டாலே இறைவனும் நானுங்கிற இரட்டை அது கூடவே இணைஞ்சே இருக்கு. அப்போ ஞானம், முழுமையான ஞானங்கிறது என்ன அப்படின்னா அத்வைதம். இந்த இரட்டைங்கிறது துவைதம். துவைத நிலையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த இரட்டை நிலை பொருத்தமானதாகவே அமையும். எப்போ அத்வைதமாக மாறுது அப்படின்னா இரண்டு அல்லாததாக ஒன்றாக மாறும்போது தான் இரண்டு அல்லாத அத்வைத நிலை வரும். இந்த அத்வைத நிலையை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். எல்லா மனிதர்களும் பயணிக்கிறோம், தேடுறோம், பயணிக்கிறோம், விரிவடைகிறோம். பாருங்க, இரட்டையாக இருக்கிறது ஒரு குறுகிய நிலை, ஒன்றாக மாறுறது விரிந்த நிலை. நானும் இறைவனும் ஒன்று, இரவும் பகலும் ஒன்று, லாபமும் நஷ்டமும் ஒன்று, இன்பமும் துன்பமும் ஒன்று, ஆணும் பெண்ணும் ஒன்று, இப்படி அனைத்துமே ஒன்றுன்னு சொல்லக்கூடிய நிலை வரும்போது தான் இறைவனும் நானும் ஒன்று. அப்போது நம்ம ஒவ்வொருவருமே அத்வைத நிலையில் அனைத்தும் ஒன்று, நானும் இறைவனும் ஒன்று, நானே இறைவனாகிறேன். அப்போ தன்னையே தான் அர்ச்சிக்க தான் இருக்கிற நிலை ஏற்படும். இப்போ இதை நல்லா நம்ம மீண்டும் மீண்டும் கவனிச்சுக்கிறோம். நம்ம இருக்கிற நிலைகள் இரட்டை தான். இப்போ நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் வீட்டில் ஒவ்வொரு மெம்பர்கள் இருக்கிறோம், உலகத்தில் ஒவ்வொரு சமுதாயம் இருக்குது, எல்லாமே இரட்டை. முதலாளி தொழிலாளி இரட்டை. இப்படி இந்த இரட்டைகளை கொண்ட வாழ்க்கை முறை தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும், எல்லா சமுதாயத்துக்குள்ளும், எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்குது. அதுதான் வாழ்க்கை முறை. இப்போ அந்த இரட்டையில் பொய்யுலகம் இருக்குது, மெய்யுலகம் இருக்குது. இப்போ நம்ம சரியாக அந்த பாடத்துக்கு வந்து சேர்ந்தோம். எப்படி இரட்டைகள் இருக்குது, ஏன் இரட்டைகள் இல்லாத ஒரு நிலை அத்வைத நிலைக்கு பயணிக்கணும். ஏன்னா அந்த அத்வைத நிலையில் போய் நீங்கள் நம்ம ஒவ்வொருவருமே இறை சுரூபம் படைத்தவர்னு உணர்வு பெற்றால் தான் இறைவனோட கலந்து நிற்க முடியும். இறைவனோட கலந்து நிற்காமல் வேறுபட்டு இருக்கிற போது நாம் வேறு, இறைவன் வேறாகத்தான் இல்லை. அது துவைத நிலையாக மாறி, இந்த துவைத நிலைக்கு இன்பம் துன்பம், இரவு பகல், கணவன் மனைவி, இது எல்லா இரட்டைகளும் ஒட்டுவது. பொய்யுலகம் மெய்யுலகம் வந்தது, யமலோகம் சிவலோகம் வந்தது, எல்லா இரட்டைகளும் வந்தது. இது மனித குலத்திற்கு மிக முக்கியமான, மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற அடுத்த படி. மிக உயர்ந்த நிலையில் எல்லா துவைத நிலையிலிருந்து பக்தி செய்து இறைவனுடைய அவதாரங்கள், ராமருடைய கோயிலுக்கு போவோம், அனுமன் கோயிலுக்கு போவோம், யமராஜன் கோயிலுக்கு போவோம், சனீஸ்வரன் கோயிலுக்கும் போவோம், சிவன் கோயிலுக்கும் போவோம், பெருமாள் கோயிலுக்கும் போவோம், முருகன் கோயிலுக்கும் போவோம், விநாயகர் கோயிலுக்கும் போவோம். பாருங்கள், எல்லா கோயிலுக்கும் போகிறது எல்லாமே துவைத நிலை. நிச்சயம் அந்தந்த இறைவனுடைய பெயருக்கு அந்தந்த பண்புகளுக்கு தகுந்த பக்தி நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அதே சமயத்தில் அத்வைத நிலைக்கு வரும்போது
அனைத்துமே நம்மளே தான், தன்னையே அர்ச்சிக்கிற தன்மையில் நம்ம இருப்போம் அப்படின்னு தெளிவு பெறும்போது இன்னும் அது பக்தி விசாலமாகுது, முடிவு பெறும். நம்ம அதை சரியாக புரிஞ்சுக்கணும். அது பூரண நிலை, முடிவு நிலைக்கு போகும். ஒரு மனிதன் தானே தெய்வஸ்வரூபம், தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, எங்கும் பிரம்மந்தான் நிறைந்திருக்குது, பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூர்ண ஆனந்தம் தான் இறைவன். அப்போ இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும், அனைத்து உயிர்களும், அண்டம் அனைத்துமே, அட்டமுக்கு அப்பாலும் இருப்பது அனைத்துமே இறைவன் உணர்வுப்பார். இரட்டைகள் அற்று அனைத்தும் இறை சொருபுங்கிற மனதனுடைய தெளிவு அந்த மோட்சத்துக்கு உண்டான பாதையில் அமையும். அப்படி மோட்சத்துக்கு நம்ம பயணிக்கிற நிலையில தான் இப்போ நமக்கு பொய்யுலகம் மெய்யுலகம் அப்படிங்கிற இப்போ தலைப்புக்கு இப்போ தான் வர்றோம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இரட்டைகளோடு வாழ்கிறோம். ஒவ்வொருத்தரும் அவரவருடைய சூழ்நிலைக்கு, அவரவருடைய இருப்பிடத்தில், அவரவருடைய குடும்பத்தோட, அவரவருடைய மனநிலையில், அவருடைய உடலமைப்பை வச்சுட்டு அவரவர் அறிவுக்கு ஏற்பட நம்ம இந்த உலகத்தில் எது நன்மைன்னு தெரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம். உலகம் மிக பிரம்மாண்ட உலகமாக இருக்குது. 800 கோடி பேர் வாழ்ந்துட்டுருக்கு இந்த பூமியில். இப்போ ஏறத்தாழ கிட்டத்தட்ட 800 கோடி பேர் வாழ்ந்துட்டுருக்குறோம். எல்லாருமே சுகத்தை நோக்கி தான் போகிறோம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிருமே சுகத்தை நாடியே தான் போகிறோம். இதுக்கு எந்தெந்த வகையில் சுகம் நாட முடியும்? தொழில் எவ்வளோ தூரம் செய்ய முடியும், பொருள் ஈட்ட முடியும், பொருளை வச்சு எவ்வளோ சுகம் அனுபவிக்கலாம், குடும்ப உறுப்பினர்களோட சுகம், எல்லாம் சுகத்துக்காக தான் போகிறோம். இதில் சுயநலம் கலந்து கொண்டதுனால இப்போ சுயநலம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவரவர் சுகமாக இருக்குன்னு விரும்புகிறோம். அப்போ அந்த சுயநலத்தோடு சுகம் தேடி போகிற போது ஒரு எக்ஸ்பென்ஷனை தேடி போகிறோம், ஒரு தெளிவை தேடி போகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தரும் சுயநலமாக போகும்போது இன்னொருத்தருடைய சுயத்தை பாதிக்கும். இதுதான் வாழ்க்கையினுடைய முக்கிய இடர்பாட்டுக்கு உண்டான அம்சமாக இருக்குது. இப்போ சிலதை விளங்கிட்டோம் அப்படின்னா அந்த இடர்பாடுகள் எங்குமே எந்த உயிரோடுமே இடர்பாடு இல்லாத வாழ்க்கை முறையை கொண்டு வரணும். அதற்கு இப்போ வாழ்க்கைங்கிறது ஒரு வாழ்க்கை பயணம் ரொம்ப முக்கியமானது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், பொய்யுலகம் மெய்யுலகம். இப்போ நம்ம மதுரையில் புறப்படுறோம். நம்ம எல்லாருமே மதுரையில் ட்ரெயின்லேயோ, பஸ்லேயோ, வேன்லேயோ, கார்லேயோ எல்லாருமே மதுரையில் புறப்படுறோம். பயணம் மதுரையில் தொடங்குது. நம்ம சேர வேண்டியது ராஜபாளையம். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம எளிமையான உதாரணத்தின் மூலம் ஒரு முதல்ல விளக்க முடியுதான்னு முயற்சி பண்ணோம். இப்போ நம்ம மதுரையில் எல்லாரும் புறப்பட்டோம், ஒரு பயணம். நம்ம சேர வேண்டிய இடம் ராஜபாளையம். இப்போ மதுரையில் கிளம்பின உடனே உதாரணத்துக்கு நீங்கள் கரெக்டாக புள்ளி வரோம் வேண்டாம், திருப்பரங்குன்றம் வந்தோம். ஸோ பயணம் தொடர்ந்து பயணத்தை தொடங்கிட்டோம். முதல்ல திருப்பரங்குன்றம் வந்துடுது. ஆனால் நம்ம நோக்கம் வந்து ராஜபாளையம் வரணுங்கிறது. இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு அடுத்தது வர்றோம், விருதுநகர் வந்துடுது. இப்போ நம்ம பயணம் மறுபடியும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. நம்ம நோக்கம் ராஜபாளையம். இப்போ நம்ம விருதுநகர் வந்துட்டோம், மீண்டும் நம்ம பயணம் தொடருது. இப்போ அடுத்த கிருஷ்ணன் கோயில் வந்துடுது. ஆனால் நமக்கு நோக்கம் ராஜபாளையம். இப்போ கிருஷ்ணன் கோயிலேருந்து அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துடுறோம். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துட்டோம், ஆனால் நம்ம பயணம் தொடருது, நோக்கம் ராஜபாளையம். இப்போ ராஜபாளையத்தை அடைஞ்சிடறோம். இப்போ நம்ம நோக்கம் ராஜபாளையம்னா ராஜபாளையத்தை அடைஞ்சிடறோம், நம்ம வந்து சேரும். இப்போ நம்ம நோக்கம் ராஜபாளையமாக இருந்து ராஜபாளையம் வந்து சேர்றது மெய்யுலகம். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம நோக்கம் ராஜபாளையம், ராஜபாளையத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னா மெய்யுலகத்தை வந்து அடைஞ்சிடும், நம்முடைய சொந்த உலகத்தை. இந்த பயணம் என்பது பொய் உலகமாக இருக்கு. காரணம், நம்ம திருமங்கலத்துக்கு வந்தோம், ஏன்னா நமக்கு ராஜபாளையம் அல்லாது அது போய் ராஜபாளையத்தினுடைய தன்மையில் திருமங்கலம் வந்து பொய் உலகமாக இருக்கு. நம்ம அதை கடந்து வர்றோம். விருதுநகர் பொய் உலகம் ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொன்றும் கிருஷ்ண எல்லாமே பொய் உலகமாக, ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து பொய்யுலகமாக மாறி ராஜபாளையம் மட்டும் மெய்யுலகமாக. அப்போது வாழ்க்கை பயணம்ங்கிறது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. நம்ம பல விஷயத்தை கடந்து வர்றோம். கடந்து வந்த விஷயங்கள் பொய்யல்ல, அவையும் மெய்யே. இப்போ நீங்கள் திருமங்கலத்தை பொய்ன்னு சொல்ல முடியுமான்னு பாருங்க, முடியாது, மெய் தான். ஆனால் நம்முடைய ராஜபாளையம் வர்றதுக்காக அது வழியாக வர்றோம்,
அது போய் அங்கே நம்ம அது போய் கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறோம், கொஞ்சம் காலம் தங்கிட்டு மீண்டும் வந்துகிட்டே இருக்கிறோம், கடந்து வந்துகிட்டே இருக்கிறோம். அப்படி இந்த உலக வாழ்க்கைங்கிறது, இப்போ நீங்கள் இந்த பயணத்தை உலக வாழ்க்கைக்கு எடுத்துக்கங்க. நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வாழ்க்கையில் தொடங்குகிறோம். நம்ம பயணம் தொடங்குது, குழந்தையாக பயணம் தொடங்குது, பிறகு மாணாக்கர்களாக தொடர்கிறோம், அப்புறம் திருமண வாழ்க்கையாக தொடருது, அதில் பொருளீடுறோம், இல்லற வாழ்க்கை நடத்துகிறோம், குழந்தைகளை பெற்று எடுத்துக்கிறோம், எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், இன்பத்தை அனுபவிக்கிறோம், துன்பம், இதெல்லாம் பாதையாக இருக்குது. ஆனால் அந்த பாதையில் இருக்கிறது அனைத்துமே நிரந்தரம் இல்லை. எப்படி கிருஷ்ணன் கோயிலை தாண்டினமோ, ஸ்ரீவில்லிபுத்தூரை தாண்டினமோ, அதே போல் ஒவ்வொன்றையும் தாண்டி வர்ற பயணம் அது கூடயே இருக்க முடியல. இப்போ நோக்கம் என்ன? நம்ம இறைவனோட சேரும். வாழ்க்கையினுடைய நோக்கம் இறைவனோட உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் திடம்பட ஈசனை தேடு. நம்ம உடம்பினை பெற்ற பயன் எல்லாம் திடமாக ஈசனை தேட ஒன்று தான். யாரெல்லாம் இறைவனை தேடாமல் இருக்கிறோமோ நிச்சயமாக அவங்களுக்கு உடலில் நோய்கள் வந்துடும். இறைவனை தேடலை அப்படின்னா நிச்சயமாக நோய் வந்துடும், அது சந்தேகமே இல்லை. மனதில் குழப்பம் வந்துடும். என்னடா வந்தோம், என்னமோ வாழ்ந்தோம், இனி எப்படி சாக போகிறோம், எப்போத்தான் தீருமோ, என்னென்ன கஷ்டம் வரப்போகுது, இனிமேல் என்னென்ன வரப்போகுதோ, ஹாஸ்பிட்டலில் போய் சேர பணமும் இல்லை, டாக்டருக்கு வேறு கொள்ளையெடுத்து, இப்படி பல எண்ணங்கள் வந்து குழப்பமாக இருக்கும். மீண்டும் ஒவ்வொரு நாளும் இருக்கிற வெளிச்சம் குறைஞ்சிட்டே வரும். இறைவனை தேடாதவங்களுடைய வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரி, பொருள் தேடுறவங்க வாழ்க்கையும் அதே போல தான். பொருள் தேடுறது முதல்ல வெளிச்சமாக இருக்கும், திடீர்னு ஒரு நாள் இருண்டு போயிடும். பாருங்க, பொருள் தேடுறவங்க, பொருள் பதவி அதிகாரம் தேடுறவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே அதிகரிச்சுட்டே இருக்கும், திடீர்னு ஒரு நாள் இருண்டே போயிடும். நீங்கள் நல்லா நிதானமாக சிந்திக்கணும். ஆனால் இறைவனை தேடுற வாழ்க்கை, நம்ம இருண்டு இருக்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்து மீண்டும் வெளிச்சம் அதிகரிச்சுட்டே போய் நம்ம இறுதி நிலையில் மிக பிரம்மாண்ட வெளிச்சத்துக்கு, மிக பிரம்மாண்ட வெளிச்சம். இப்போ சமீபத்தில் கூட இந்த சகுந்தலாமா இருந்தாங்க, பிரம்மஸ்ரீ சகுந்தலாமா இருந்தாங்க. அவங்க ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு இறை நம்பிக்கையோட, பிரார்த்தனையோட, தவத்தோடு இருந்தாங்க. சகிப்புத்தன்மை, பொறுமை, நம்பிக்கை இதோடு வாழ்ந்துட்டு இருக்கிற போது இந்த வித்தையின் காரணமாக ஒரு சமாதி நிலையை அடைஞ்சாங்க. இப்போ அந்த ஒரு நோய் வந்தால் கூட, நோயினால் வேதனை அனுபவித்தால் கூட, இறுதியில் வெளிச்சம் ஆன்ம ஒளியில், இறைவொளியில் போய் ஐக்கியமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தான் செய்த வினைகள் அத்தனையும் அந்த மரண காலத்தில் அனுபவிச்சுட்டு அந்த நம்பிக்கை குறையாமல், அந்த தவநிலை குறையாமல் ஆன்மாவை ஒடுங்கி அவங்க சமாதி தான் ஆனாங்க. அவங்க கையிலெல்லாம் அசைச்சு காட்டுறது எல்லாம் நிறைய பார்த்துருக்கு. இது வந்து ஒரு அத்தாட்சி. இன்னும் அதனினும் இன்னும் காலம் இருந்திருந்து, இறைவனுடைய அருள் இருந்திருந்துன்னா கேட்டு பாவ மன்னிப்பு கேட்டு நோயிலிருந்து மீண்டு பூரண நம்பிக்கையோட, பூரண உணர்வோட வாழும் காலத்தில் இன்னும் வழிகாட்டியாக அமைஞ்சிருப்பாங்க. இது அவங்களுடைய பாதை, இந்த வாழ்க்கை பயணம். இந்த வாழ்க்கை பயணத்தில் இப்போ நம்ம குழந்தையாக பிறந்து, மாணாக்கராக பிறந்து, திருமணம் முடிஞ்சு, குடும்பத்தை நடத்தி இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிற வாழ்க்கை பயணத்தில் நம்ம இருக்கிறோம். இது எல்லாம் பொய்ன்னு பேசுகிறோம். அப்படி இல்லை. இந்த பொய் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது பொய் உலகம். இப்போ நம்ம வாழ்க்கை பயணத்தில் போயிட்டுருக்கிறோம், மெய்யுலகத்துக்கு போகணும். இப்போ நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறது பொய்யுலகம் அல்ல, ஆனால் பொய்யுலகம் மாதிரி காட்சி கொடுக்கும். காரணம் என்னென்னா, நம்ம கடந்து போயிட்டு நம்ம அடைய வேண்டிய இடம் வேறு. இப்போ நம்ம அடைய வேண்டிய இடம் ராஜபாளையங்கிறதுனால தீர்க்கமாக தெரிஞ்சதுனால கடந்து வந்ததெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு சேர இடம் மெய்ன்னு சொல்லிட்டோம். இப்போ மனித வாழ்க்கையில் நம்ம அடைய வேண்டிய இடம் எதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா, வாழ்க்கை பயணம் என்பது பொய்யுலகமாக இருக்காது, அதுவும் மெய்யுலகமாக இருக்கும், பயணமும் மெய்யுலகமாக இருக்கும், நீங்கள் சேர இடமும் மெய்யுலகமாக இருக்கும். இப்போ நம்ம சேர வேண்டிய இடம் எது? வாழ்க்கை பயணம் போயிட்டுருக்குது, எல்லாருமே பிறந்துட்டோம். நான்கிறது தன்முனைப்பு, நான் ஈகோ கொண்டு பிறந்துட்டோம். குழந்தையாக பிறந்து, மாணாக்க பருவம் இருந்து, தொழில் செய்து, குடும்பத்தோடு இணைந்து இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறோம். இப்போ நம்ம நோக்கம் மெய்யுலகத்தை அடையணுங்கிறது தான் நோக்கம். இப்போ இந்த நோக்கம் மட்டும் என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அறிவால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இல்லை நம்ம வாழ்ந்து தொழில் செஞ்சு சம்பாதிச்சு ஒரு அரண்மனை கட்டி இன்னொரு தடவை திருமணம் பண்ணி வாழ்க்க முடியாது, நிச்சயமாக சாத்தியம் இல்லை. அதனால் இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்காமல் போயிட்டானே
அப்படின்னு வேணால் வருதுதா? அது வாய்ப்பு இல்லை. யாருக்குமே இந்த உலகத்தில் வாய்ப்பு இல்லை. திருமணத்தினால் கிடைச்ச அனுபவத்தை மீண்டும் இன்னொரு திருமணம் செய்து டேலி பண்ணிக்கலாம்னா முடியாது. வாழ்க்கையும் இல்லை, மன அமைப்பும் இல்லை, பொருத்தம் இல்லாமல் போயிடும். அப்போ நம்முடைய நோக்கம், மனித குலம் கண்டிப்பாக அந்த நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு. இதுதான் பெரியோர்கள் நிறைய பேர் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இது ஒரு ரொம்ப முக்கியமாக கருத்தில் ரொம்ப கவனமாக முழுமையாக எடுத்துக்கணும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இப்போ நம்ம பிறவிங்கிறது பெரிய கடலாக இருக்குது. இந்த கடலை நீந்தியே ஆகணும். கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுமே, ஆணாகிலும் பெண்ணாகிலும் அழியாகிலும் இல்லை வேறு எந்த உயிராகிலும் பிறவி பெருங்கடலில் கிடக்கிறோம். நம்ம எல்லாம் பிறவி பெருங்கடலில் கிடக்கிறோம். இந்த பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இது மாதிரியான பெருங்கடல் நம்ம இது வார்த்தையில் சொன்னால் புரியாது. நம்மளை கொண்டு போய் ஒரு கடலில் போட்டால் தான் தெரியும். நம்ம எல்லாம் கடல்லையும் கூட போட வேண்டியது, ஒரு குளத்தில் போட்டோம்னா தெரிஞ்சிடும். நீச்சலே தெரியாது, எங்கே போய் அடிக்கிறது. நீச்சல் தெரிஞ்சால் கூட தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் அடிக்க வேண்டாம், முடியாது. கை சளிச்சு போய் மூழ்கிடும். கடல்ங்கிறது கரையே தெரியாத ஏரியா. இப்போ அந்த கடலை விட பிறவி கடல் பெருங்கடலை, பிறவி பெருங்கடல். இந்து மகாசமுத்திரங்கிற மாதிரி பிறவிங்கிறது பெருங்கடலை. காரணம் என்னன்னா, பஞ்சபூதங்களாக இறைவன் பஞ்சபூதங்களாக படைச்சு, பஞ்சபூதங்கள் மூலமாக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயங்கிற 5 பூதங்களை படைச்சு, இந்த 5 பூதங்களாலான இந்த மண்ணை படைச்சு, இந்த பூமியில் நிறைய தாவர உயிர்களை படைச்சு, எக்கச்சக்கமான தாவர உயிர்களை படைச்சு, எக்கச்சக்கமான மிருக உயிர்களை படைச்சு, எக்கச்சக்கமான மனிதர்களை படைச்சு, அவரவர் வினைக்கேற்ப மனிதனாக பிறந்தால் மீண்டும் திரும்பி மிருகமாக போவான், மிருகமாக இருக்க மீண்டும் தாவரமாகவும் போவான். இப்போ இத்தனை பிறவிகளில் எவ்வளவோ பல கோடிக்கணக்கான பிறவிகளை எடுத்து வந்துட்டு இருக்கிற மனிதர் பிறவியில் சிறப்புடையது மனித பிறவி. அரிதறிந்து மானிடராய் பிறத்தல் அறிந்து பிறந்துட்டோம். எதுக்கு அரிது அப்படின்னா, இந்த பிறவி வச்சு தான் மோட்சம் அடையும், மெய்யுலகத்துக்கு போகும். மெய்யுலகத்துக்கு போகிற ஒரே நோக்கத்தின் காரணமாக தான் இந்த பிறவி பெருங்கடலில் நிறைய பிறந்து இறந்துருக்கு. இப்போ நமக்கு தெரியும் தெரியாது, மறந்துட்டோம். நம்ம நேற்று நடந்ததையே மறந்துட்டோம். முந்தா நாள் காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே தெரியாது. செஞ்சது நீங்களாக தான் இருக்கும், சாப்பிட்டது நீங்களாக இருக்கும். முந்தா நாள் காலையில் இல்லைங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னா, இல்லை போன வாரம் வெள்ளிக்கிழமை என்ன சாப்பிட்டீங்கன்னா தெரியாது. எல்லாருமே மறந்துருக்கோம். இதையவே மறந்துடுறவங்க நம்ம பிறப்பை மறக்காமல் இருக்குமான்னு பாருங்க, டோட்டலாக மறக்கும். அப்போது பிறவிங்கிற பெரிய பிணி, அது ஒரு பெரிய பிணி. பிறவிங்கிற பெருங்கடல். இந்த கடலை கடக்கிற கரை எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது இறைவனடி. இறைவனடி சேர்றது தான் என்னால். அது அவங்க தான், இறைவன் தான் வந்து நின்று காட்சி கொடுக்குறாங்க. ராமனாக வந்து, சீதையோட ராமனாக வந்து, தூதனாக அனுமன் வந்து, இதெல்லாமே மிக பெரும் கருத்துடையது. உலகத்தில் எல்லா மனிதர்களுமே தெரிஞ்சுக்க வேண்டிய மிக பிரம்மாண்ட கருத்து. இறைவனை அடையணும் அப்படின்னா அகிலம் பூரா உருவமாக, அண்டம் பூரா நிறைஞ்சு உருவமாக இருக்கிற சக்தி தான் சீதாதேவி. அந்த சீதாயை ஆட்கொண்டிருக்கிற சிவமாக, அல்லாவாக இருக்கக்கூடியது தான் சிவபெருமானாக இருக்கிறது தான் பெருமாள் ராமபிரான். அந்த ராமபிரானையும் சீதையும் உணரணும், அவங்கள போய் அடையணும்னா வாயுபுத்திரனான அனுமன் முக்கியம். நம்ம எல்லாருக்குமே வாயு இருக்குது. வாயுபுத்திரன் நமக்கு இருக்கிறாங்க. நம்ம கூடவே வாயுபுத்திரன் இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் சுவாசம் ஓடிட்டு இருக்குது. அந்த சுவாசம் தான் வாயுபுத்திரன். அந்த சுவாசத்தின் மூலமாக சீதையை உணர்ந்து, சீதையின் மூலமாக ராமனோட கலந்துக்கணுங்கிற பெரும் தத்துவத்தை இந்த உலகத்துக்கு வழங்கியிருக்காங்க. நம்ம அதை கருத்தில் எடுத்து கவனமாக சிந்திச்சாலே போதும். அப்போது எப்படி நம்ம இந்த வாயு புத்திரனை, நமக்கு உண்டான வாயுவை எடுத்து சீதாதேவியை உணர்ந்து, சீதாதேவியின் மூலமாக ராமபிரான இறைவனை அடையணுங்கிறது தான், இறைவனடி சேரணும், இறைவனை சேர்றது தான் கரைங்கிறத முதல்ல நம்ம நோக்கமாக வச்சுக்கணும். மனிதராக பிறந்துட்டோம், பல ஜென்மம் எடுத்துட்டோம். இந்த ஜென்மங்கள் போகணும் அப்படின்னா வாழ்க்கையில் துன்பமே இல்லாமல், பிறவி துன்பமே இல்லாமல் பிறக்காமல் இருக்கணும், இறக்காமல் இருக்கணும். அதுக்குண்டான ஒரே மார்க்கம் இறைவனடி சேரும். நம்ம இதை ரொம்ப தெளிவாக, இதுதான் முக்கிய கருத்து. வாழ்க்கையின் நோக்கம் என்ன? 4 குழந்தை பெற்றுக்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிக்கிறது, அது தவறில்லை. இந்த உலக வாழ்க்கையினுடைய பயணம்
அது பொய்யுலகம் சொல்கிறேன் இல்லை, அதுவும் மெய்யுலகமே. உங்கள் மனது அப்போ சாந்தம் பெறும். விரும்பினதை பெற்றால் தான் சாந்தம் பெறும், தவறில்லை. அந்த இறைவன் அல்லாமல் இறைவனிடத்தில் வேண்டணும்னா நிச்சயமாக அதுவும் நிறைவேறும். அப்போ நிறைவேறிய நிலையில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து போய் நிலையான வாழ்க்கை, அந்த உண்மையான வாழ்க்கை மெய்யுலகத்தை போய் சேரும். இப்போ மெய்யுலகங்கிறது இறைவனுடைய காலடியில் போய் சேரும். பிறவி பெருங்கடல் நீந்தால் இறைவனடி சேராது. அப்போ நீந்தக்கூடியவங்களா மாறி இறைவனடி சேரணுங்கிறது தான் நோக்கம். இப்போ இந்த இறைவனடி எப்படி இருக்கும்? நம்ம நோக்கம் இறைவனடி சேரணும். இதில் எந்த விதமான மாற்றமோ கருத்து வேறுபாடுகளோ இல்லை காலகாலமாக வந்த ஞானிகளோ வேதங்களோ உபனிஷத்துகளோ பிரம்மசூத்திரங்களோ மாற்றியெல்லாம் பேசலை, இதையவே தான் சொல்லியிருக்கோம். இப்போ இதை தீர்க்கமாக பிடிச்சிக்கிறோம், இறைவனடி சேரணும். இறைவனடிங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு சும்மா ஒரு 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 கலந்தாய் இறைவனடி எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ அண்டத்தில் இருக்கிற இறைவன் அருவமானவன், இறைவனுக்கு உருவம் கிடையாது. அது நம்ம சேரவன் நினைக்கிற ராஜபாளையத்துக்கு உருவம் இருக்குது. இந்த ராஜபாளையங்கிறது உருவம் இருக்குது. பர்டிகுலர் தூரம் வந்தோடனே எல்லை வந்துடுது, ராஜபாளையங்கிற எல்லை வந்துடுது, நம்ம வீடு வந்துடுது, நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் போகிறோம். ஆனால் இறைவனுக்கோ அவன் அருவமானவன், அனைத்து ஆற்றலையும் உடையவன், அண்டத்தில் இருக்கிற அனைத்தையும் படைத்தவன், பூரண சக்தி, எல்லா சக்தியும் உடையவன். அவன் நினைச்ச மாத்திரத்தில் இன்னொரு உலகத்தை படைப்பான். அதில் நமக்கு பூமி சூரிய குடும்பத்தில் பூமி சுற்றி இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ இறைவனுடைய சிந்தனை, இறைவன் நினைச்சாருன்னா இன்னொரு பூமி பக்கத்திலேயே சுற்ற வச்சிடும், கூடவே 2 பூமி சுத்தாகும். இன்னும் விரும்பினா இன்னும் பல பூமிகளை படைக்கும் ஆற்றலுடையவன் இறைவன். அவ்வளவு பேராற்றலுடையவன், பெருங்கருணையுடையவன், மிக்க மன்னிப்பவன். அவதாரங்கள் 10 அவதாரங்களாக வந்து மனிதருக்கு வழிகாட்டினவங்க, குணத்தில் குணம் அதீதம் பெற்றவன், இறைப்பண்புகளை உடையவர். இறைவன் அருவமானவன். இப்போ அந்த இறைவனை அடையிறது தான் நம்ம நோக்கம். நம்ம எல்லாருக்குமே இறைவனை அடையிறது தான் நோக்கம், அதுதான் கரை. நம்மளை சரியாக கவனிக்கணும். இறைவன் அடையிறது தான் நோக்கம், அதுதான் கரை. இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியாது, நிச்சயமாக நமக்கு எங்கே இருக்கிறான்னே தெரியும். இறைவன் எங்கன்னா நம்ம கூட்டிகிட்டு போய் ராமர் போய் ஒரு இதான்னு சொல்ல முடியுமானா சொல்லலாம், அதுவும் இறைவன் தான், இதுவும் இறைவன் தான். ஆனால் அதுதான் இறைவனானா இல்லை. நீங்கள் குறிப்பாக பாருங்கள், வந்திருக்காரு ஸ்ரீராமசாமி சொல்லுவாங்க, அனில் பகவான் வந்திருக்காரு. எல்லாமே உலகத்தில் இருக்கிற அனைத்து இறைவன் அனைத்து படைப்புகளையும் படைத்து எல்லா படைப்புகளும் ஊடுருவி இருக்கார். இப்போ நம்ம ஒவ்வொருவருமே இறை சொருபம், ஒவ்வொருவருமே வணங்கத்தக்கவன். நமக்கு அந்த விளக்கம் நமக்கு புரிஞ்சுட்டா அப்படின்னா, நம்ம வந்து எல்லாமே இறை சொருபம் தான், எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான்னு நம்ம புரிஞ்சிட்டோம்னா, நம்ம பணிவோடும் அன்போடும் எல்லாரையும் வணங்கின முறையில் நம்ம வாழ்க்கை. அதைத்தான் ராமபிரான் சொல்கிறார். ரமணன் வணிக நடத்துகிறாங்க, குகன்கிறவரை போய் சந்திக்கிறாங்க, படகோட்டிய நிற்கும் சகோதரன் தான். இப்போ அந்த இடத்துல அந்த ஜாதி மதம் இனம் மொழி பொருளாதாரம் அதெல்லாம் அங்கே இல்லை. எந்த பேதம் இல்லாமல் பரதன் மாதிரியும் கூட இருக்கிற லட்சுமணன் மாதிரி நீயும் எங்களோட 3 பேர்த்தோட 4 பேர்த்தோட 5 பேர் ஆகிட்டோம் அப்படிங்கிற அந்த மனநிலை மனிதன் இப்படி தான் வாழணுன்றதுக்கான அவர் எடுத்துக்கார். அந்த நிலையில் எங்கும் நிறைந்திருக்கிற இறைவன், எங்கும் நிறைந்திருக்கிற, பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூரண ஆனந்தம். அவன் இல்லாத இடமே இல்லை. நம்ம அதை புரிந்து கொள்ளணும். கடவுளை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை புரிந்து கொள்ள மனது புரிந்து கொண்டதின் காரணமாக பண்படும். மனது பண்பட செம்மையாகுது. அப்படி மனது செம்மையாயிடுதுன்னா, இறைவனை உணர்ந்துட்டு மனது செம்மையாயிடுதுன்னா, அது மீண்டும் இங்கே வந்து பிறக்க வேண்டிய பிறவா நெறியில் வாழணும். அந்த பிறவா நெறிக்கு போனால் முதல்ல இறைவனுடைய தன்மை, இறைவனை தான் சேரணும். இறைவனுடைய தன்மை, அவன் அருவமானவன், அனைத்தையும் படைக்கிறவன், படைத்து ஒவ்வொன்றிலும் ஊடுருவி இருக்கிறான். இங்கே இருக்கிற ராமபிரானை வச்சுருக்கிறோம், அதுக்குள்ளே ஊடுருவி இருக்கிறான். இப்போ இந்த ஃபோனில், இந்த பாட்டில், இந்த புத்தகங்களில், மைக்கில், நம்மில் ஒவ்வொருவரில், இந்த கட்டடத்தில், ஒவ்வொரு ஃபேன்லையும், இந்த மெட்டீரியல் எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கிறான். ஆனால்
இது இறைவனான்னு சொன்னால் இது இறைவனாங்க. இதனுடைய ஆழத்தில் ஊடுருவி இருக்கிறான். நம்மில் ஒருவர் இறைவனானா நம்மில் ஒருத்தருக்குள்ள ஆழத்தில் ஊடுருவி இருக்கிறான். அவன் அருவமானவன். இறைவன் அருவமானவன், அனைத்தையும் படைத்திருக்கிறான். படைத்திருக்கிற ஒவ்வொன்றும் ஊடுருவி இருக்கிறான். அவன் இல்லாத இடமே கிடையாது. இது நம்ம முதல்ல இறைவனை பற்றி தெளிவான ஒரு கருத்து, மனதில் தெளிவான ஒரு கருத்து கொள்ளும். அருவமானவன் அனைத்தையும் படைச்சிருக்கிறான். படைத்த ஒவ்வொன்றிலையும் ஊடுருவி எல்லாமாயும் இருக்கிறான். அப்படி இருக்கிற இறைவனை நம்ம போய் சேரணும் அப்படின்னா இந்த உடம்பால், இந்த கண்ணால், இந்த உடம்போடு போய் சேரது முடியாது. இயற்கை அமைப்பில் இந்த உடம்போடு போய் சேர முடியாது. ஆனால் இந்த உடம்பு வச்சு தான் சேரணுங்கிற சட்டம் பாருங்க. இந்த உடம்போடு போய் சேர முடியாது. ஆனால் இந்த உடம்போடு தான் போய் உடம்பை வச்சு தான் போய் சேரணும்னு சட்டம். இப்போ இங்கே தான் பிரச்சனை. நம்ம புரிய வேண்டிய இடம் இதுதான். அவனும் அருவமானவன், நாம உருவமாக இருக்கிறோம். நம்ம உருவத்திலிருந்து அருவத்தில் இருக்கிறவனோட போய் சேரணும். இப்போ மனித வாழ்க்கை இப்போ நம்ம மதுரையில் தொடங்குறோம், உடம்போட தொடங்கிட்டோம். ராஜபாளையம் என்பது அருவநிலையில் இருக்கிற இறைவன். இப்போ உருவத்தில் இருந்து நம்ம அருவத்தில் இருக்கிற இறைவனோட போய் சேரக்கூடிய பாதை, அந்த பயணம் வந்து பொய்யுலகமாக காட்சி அளிக்குது பாருங்கள். இப்போ நம்ம எல்லோரும் பிறக்கும்போது ஒரு 2.75-3 கிலோ இருக்கிற குழந்தையாக பிறந்தோம். எல்லாம் ஒரே மாதிரி தான் பிறந்தோம். வளர வளர பார்த்தீங்கன்னா பல்வேறு மாறுபாடுகள். ஒருத்தர் முகம் மாதிரி ஒருத்தர் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்குது, ஒன்று பிடிக்கல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாமே 700-800 கோடி பேருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவரவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் இடம் இருக்குது. இன்னும் அத்தனை பேர் வந்தாலும் இடம் இருக்குது. இறைவன் அவ்வளவு கருணையாக. அப்போது நம்ம உருவத்திலிருந்து அருவத்தை நோக்கி போய் சேரணும். நம்ம நோக்கம் இறைவன்கிற அருவத்தை, கடவுளை போய் சேரணும். இப்போ நம்ம உருவத்தில் இருக்கிறோம். இப்போ இதுக்கு நம்ம குழந்தையாக பிறந்து படிப்படியாக ஒவ்வொரு நாளுமே 4 மேனியும் பொழுதொரு வண்ணமும். ஒவ்வொரு 4 மேனி. ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு நாளைக்கு இன்னொரு மாதிரி இருக்கும். 4 மேனி. பால் குடிக்க சாப்பாடு சாப்பிட இப்போ இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த நிலைக்கு போயிடும். நம்ம எல்லாருமே அடுத்த நிலைக்கு போயிடுவோம். கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். இன்னொரு 4 மாதம் கழிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இளைச்ச மாதிரி தெரியும். ரொம்ப பலவீனமாக தெரியும், கொஞ்சம் தள்ளாட்டமாக தெரியும். அப்புறம் வயசாகிடுப்போ, அப்புறம் தடி வச்சுட்டோம், பாத்ரூம் விழுந்துட்டோம்போ, அப்புறம் படுகடையாகிட்டோம்போ, மெதுவாக இன்றைக்கு ஒரு காட்சி நாளைக்கு. இதுதான் நம்முடைய வாழ்க்கை பயணம். முடி லேசாக விழுந்துருச்சுப்போ, லேசாக நரைச்சிருச்சுப்போ, பல்லு லேசாக ஆடுதும்போ, எனக்கு 2 பல் விழுந்துருச்சுங்கோ, உனக்கு 2 தான் விழுந்தா எனக்கு 4 விழுந்துருச்சுங்கோ, நான் அதனால் விழுதுனா பூராமல் எடுத்து கட்டிட்டேன்போ. இப்படி வரிசையாக எல்லா விஷயங்களுமே. ஐயோ வீடு ரொம்ப பெருசாக இருந்தால் கஷ்டம், அளவாக வீடு 2 வீடு இருக்கிற வாடகை வீடு 2 ரூம் இருந்தால் போதும், பிறகு 1 ரூம் கூட இருந்தால் பரவாயில்ல. இது வேறு ஒருத்தருக்கு சமைச்சிட்டு இருக்கிறது பெரிய சிரமமாக இருக்குது. 6 தோசை 4 தோசையாக மாதிரி 2 தோசையாக மாதிரி 1 தோசையுமே சாப்பிட முடியாமல் சாப்பிட்றது ஜீரணமாக. இது 4 மேனியும் பொழுதொரு வண்ணம். இதுதான் 4 எல்லா நிலைகளையும் 4 மேனியும் பொழுதொரு வண்ணம்னு வந்துகிட்டே இருக்குது. வயசு இருக்கும்போது தெரியல, 4 மேனியும் பொழுதொரு வண்ணம் ஆனந்தமாக இருந்தது. வயசாக 4 மேனியும் பொழுதொரு வண்ணமாக டிம் ஆகிட்டே போகுது. ரொம்ப டிம் ஆகிட்டே போட்டு இருள் நோக்கி போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக போய் இருள் நோக்கி மரணத்தில் சுத்தமாக இருளில் போய் முடிக்கும். இப்போ அந்த இருளில் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இறைவனுடைய பேரருள் அவதாரங்களாக வந்து வாழ்க்கை இப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்து, அதுக்கு வேதங்களையும் உபனிஷத்துகள், பிரம்மசூத்திரம், இதிகாசங்கள், பெரியோர்களுடைய வாழ்க்கை பல கோணங்களில் வேதம், யோகம், வெளிச்சம் எல்லாமே வெளிச்சம் கொடுக்குறோம். இதுதான் இதில் போனால் தான் வெளிச்சம், அதில் போனால் தான் வெளிச்சம், அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே வெளிச்சம் அளிக்கும். இந்த இதே கோயிலில் எத்தனையோ மீட்டிங் நடந்திருக்கும், எத்தனையோ பெரிய உபன்யாசம் பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ பெரும் விஷயங்கள் நடந்திருக்கும். கோயில் கட்டும்போதும் சரி, கோயில் உருவான காலத்தில் ஏன்னா அந்த இறைவனை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், வெளிச்சத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். பிறப்பினுடைய தன்மை இப்படி பயணம் தொடங்கி உருவத்தில் தொடங்கி அருவத்தில் போய் முடியுது. இதுதான் நம்ம வாழ்க்கை பயணம். இந்த வாழ்க்கை பயணத்தில் பாருங்க, உடம்போடு இருந்தோம், முடி நிறையா இருந்தது, முடி விழுகுது, நரைக்குது, பல்லு நல்லா இருந்தது, வலிக்குது, விழுகுது, நல்ல கணுகணுப்பாக இருந்தோம், எல்லாம் ஒடுங்கி போச்சு. நம்ம நிச்சயமாக கண்ணாடியில் பார்த்துருப்போம், நிச்சயமாக பார்த்துருப்போம். அடடா கணுகணுப்பாக இருந்தோமே, இப்போ நல்லா ஒடுங்கி போச்சு, பல்லு வேறு ஆடுது. ஒரு பல்லு விழுதுன்னா பயங்கரமாக வருத்தப்பட்டிருப்போம். பூரா பட்டு விழுதுன்னா கவலையே விட்டுருப்போம்.
போன கரைந்தோலைது போன்று. ஒரு முடிவில் வரும்போது பயங்கர கவலை, ஒரு முடிவில் வரும்போது கவலை, பூரா முடிவில் கவலை இல்லை. இப்படி வாழ்க்கையை கடந்து கடந்து போகிறோம். இப்படி கடந்து கடந்து போகிற நிலையில் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாற்றம் ஒவ்வொன்றுமே வாழ்க்கை பயணம். உருவ நிலையில் இருக்கிற வாழ்க்கை பயணத்தில் மாறுபாடு நடந்துகிட்டே இருக்குது. இப்போது இறுதி நிலை என்ன? அருவ நிலை. நம்ம அருவ நிலைக்கு போய் சேரோம். இப்போ நம்ம மரணத்தை நோக்கி போயிட்டோம். பல்லெல்லாம் விழுந்து, கண்ணெல்லாம் போய், காது போய், முடியெல்லாம் போய், கவர் விட்டு, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி வந்து கவனிக்கிற கால் இல்லாமல், உணவு நேரத்துக்கு கிடைக்காம கூப்பிட்டோம்னா அது கிடக்கட்டும் அப்படிம்பாங்க. வயசாகி போய் ஏதாவது உதவிக்கு யாராவது கூப்பிட்டோம்னா அது கிடக்கிறதுக்கு இதுதான் வேலைம்பாங்க. நமக்கு தேவை இருக்கும். இதுமாதிரி ஃபேனை கொஞ்சம் திருப்பி யாருக்கு தண்ணி கொடு, கொஞ்சம் சூடாக கொடுத்தா பரவாயில்ல, எனக்கு இன்றைக்கி அரை தோசை கொடு, இது முழு தோசையே கிடைக்காது, இல்லை அரை தோசை வேலையான்னு கேட்குது. இந்த மாதிரியெல்லாம் பல பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ரொம்ப மனதால் கஷ்டப்பட்டு, உடம்பால் நோய்வாய்ப்பட்டு, மரணம், அதாவது யமதூதர்கள் நம்ம மரண காலத்தில் இறைவன் தூதர்கள் அனுப்புகிறான், நம்ம உயிரை பிடிச்சிட்டு போகிறோம். வேதங்களில் சொல்லப்பட்டு இப்போ இங்கே ராம்பரானுக்கு கீழே உட்காந்துருக்காரு இல்லைங்களா, அனுமர், அவர் தூதர், இறை தூதர். அவர் நம்ம உயிரை கொடுக்குறது அவர் தான், இறுதியில் உயிரை எடுக்கிறதும் அவரே தான். மூச்சை நிறுத்திடுவான். மூச்சை நிறுத்த நம்ம உயிரை கைப்பற்றி கொண்டு போகிறோம். நம்ம இந்த ஜீவனானது மூச்சு இருந்தால் தான் உயிர் உடம்புல தங்கும். மூச்சு இல்லைன்னா உயிர் இல்லை, உயிர் போயிடுச்சு. இப்போ இந்த மூச்சை நிறுத்திட்டு உயிரை பிடிச்சி கொண்டு போய் யமதூதர்களாக வந்து பிடிச்சி கொண்டு போய் யமங்கிட்ட ஒப்படைப்பான். இது வந்து ஏதோ கருட புராணம், அது பொய்யா போச்சு, இந்த நவீன காலம் அப்படியெல்லாம் இல்லை. இது எவ்வளவு பெரிய நவீனம் வந்தாலும் இந்த கணக்கு மாறாது. யமனும் யமதூதர்கள், தர்மராஜான்னு கோபம் வந்துடும். யமதர்மராஜாவும் யமதூதர்களும், அந்த யமதர்மராஜா சித்திரகுப்தன் இருக்கார், சித்திரகுப்த கணக்கெழுதிட்டு இருக்கார். இப்போ நம்ம இங்கே இந்த உலகத்தில் என்னென்னலாம் தப்பு செய்கிறோம், நான்கிற ஆணவம் கொண்டு என்னுடைய சுயநலத்துக்காக நீங்கள் என்னென்னலாம் இங்கே நான் செஞ்சு மக்களுக்கு விரோதம் பண்ணி, துரோகம் பண்ணி, பல கோணத்தில் நான் என்னுடைய சுயநலத்துக்கு சம்பாதிச்சு வச்சுக்கிறேன். நமக்கு யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறோம். அங்கே சித்திரகுப்தன் கரெக்டாக கணக்கெழுதி வச்சுருக்கேன். அருவ நிலையிலிருந்து கரெக்டாக கணக்கெழுதி இருக்கான். இவன் இந்த இடத்துல 5 ரூபாய் திருடிட்டான் பாருங்க, 5 ரூபாயை இவன் இந்த இடத்துல திருடி இருக்கிறான். மனசு தூய்மை இல்லாதவங்க இந்த இடத்துல இந்த தவறு செய்யக்கூடாத இடத்துல இந்த தவறு செஞ்சுருக்கிறான். 5 ரூபாய் திருடுனதல்ல, இவன் 5 ரூபாய் திருடி இருக்கான்னு கணக்கு எழுதி வச்சிருக்கிறான். இன்னொருத்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த 5 ரூபாய் திருடலாமான்னு நினச்சிருக்கிறான். நினைவுமே கணக்கில் இருக்குது. இப்படி சித்திரகுப்தன்கிட்ட எல்லாமே கணக்கு இருக்குது. பார்த்து அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டிருக்கிறான், இவன் அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிச்சிருக்கிறான்னு கணக்கு இருக்குது. அடுத்தவங்க பொருளை அபகரிக்கலாமான்னு திட்டம் போட்டிருக்கிறான், அபகரிக்கல திட்டம் போட்டிருக்கிறாங்கிற கணக்கு சித்திரகுப்தன் இருக்குது. இப்படி எல்லா கணக்கையும் சித்திரகுப்தன் கணக்கு வச்சிருக்கிறான். யமன் என்ன பண்ணுறான்? யமதூதர்கள் அனுப்புகிறார். இப்போ யமதூதர்கள் வந்து மரணப்படுக்கையில் நம்ம படுத்துருக்கிறோம். இறைவனை தேடல, பக்தி பண்ணல, மனதை விசாலப்படுத்திக்கல, வாழ்க்கையை முறையாக வாழல, பொய்யுலகத்திலேயே வாழ்ந்துட்டோம். நம்ம போய் சேர்றது பொய்யுலகம் தான். பொய்யுலகத்திலேயே வாழ்ந்துட்டதுனால நம்ம போய் சேர்றது பொய்யுலகம். எப்படி பொய்யுலகம்? மரணத்தில் மனசு குழப்பமாக இருக்குது, தாகத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, உடல் நோயில் வருந்திட்டு இருக்கிறோம், மனதும் பயங்கர கஷ்டமாக இருக்குது, எப்போ உயிர் போகுமோன்னு காத்துருக்குறேங்கிற நிலைமை இருக்குது. உயிர் போகிற போது யமதூதர்கள் பிடிச்சி அடித்து நம்ம இங்கே விட மாட்டோம். ஐயோ என் பேரனை பார்த்து வந்துடுறேன், மருமகளை பார்த்து வந்துடுறேன், மாமியாரை பார்த்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க அடித்து உதச்சி இழுத்துட்டு போவான். கடந்து இழுத்துட்டு போய் யமன்லாம் நிறுத்துவான். அங்கே சித்திரகுப்தன் கணக்கு பார்ப்பான். ஐயா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த அளவுக்கு பாவம் இருக்குதா, சரி அந்த இடத்துல போய் விடு, கொண்டு போய் இந்த இடத்துல விடு, அவன் அனுபவிச்சு பாருங்க. யமதூதர்கள் மூலமாக பிடிக்கப்பட்டு யமன் வந்து இந்த இடத்துல கொண்டு போய் பிறப்பு கொடுன்னு சொல்லி கஷ்டம், அவன் என்னென்னலாம் பாவம் பண்ணாலும் அந்த இடத்துல கொண்டு போய் படைச்சுட்டுருவான். அவன் நின்று அங்கே தான் மீண்டும் அதே சுவாசத்தின் மூலமாக, படைப்பாளன் மூலமாக அதுக்கு வேறு தூதர், இறைத்தூதர்கள்கிட்ட யமதூதர்களை வந்து இறைத்தூதர்களாக மாற்றி கருணையினால் பாருங்க பிடிச்சிட்டு போனது அடிச்சுட்டு போனது யமதூதர். மீண்டும் தீர்ப்பெழுதின பிறகு இறைத்தூதர்கள் மூலமாக கொண்டு வந்து இங்கே விட்டுருவான். மீண்டும் அடுத்த பிறப்பு. இப்படி பல பிறப்புகள் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. இதுதான் நடந்துட்டு இருக்கிற விஷயம். இப்போ இந்த வாழ்க்கை பயணத்தை
நம்ம இறைவனடி சேர்றதுக்காக இறைவன்கிட்ட அருவத்து நிலையில் இருக்கிற இறைவன் அடையிறதுக்கு நாம் உருவ நிலையிலிருந்து பயணிக்க வேண்டியது. இந்த பயணம் பொய் உலகம் அல்ல. நீங்கள் அதை முக்கியமாக பயணம் கடந்து போகிற உலகமே ஒழிய பொய் உலகம் அல்ல. நீங்கள் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் பரிபாஷையில் சொல்லப்பட்டது. மாயா உலகம், மாயெல்லாம் இல்லை. மாய உலகம்னா பிடிச்சி கிள்றோம், பயங்கரமாக வலிக்குது, இதை என்ன மாயன்னு சொல்ல முடியும்? அப்படி அல்ல. அதாவது மாறி போகும், நிலையில்லாததுன்னு சொல்லும். பொய்யுலகங்கிறத விட நிலையில்லாத உலகம். இப்போ பயணம் கடந்து வந்து ராஜபாளையத்தை சேர்ற மாதிரி, நம்ம வாழ்க்கையில் குழந்தையாக பிறந்து பயணிச்சுட்டு மரணத்துக்கு போய் சேர்ற மாதிரி எல்லாமே மாறிட்டே வருதே ஒழிய பொய்யல்ல, அது மாயல்ல, உண்மையான உலகம். ஆனால் நோக்கம் நிச்சயமாக இறைவன் அடைகிறார். இறைவனோ அருவமான. இப்போ இது வந்து ரொம்ப சாதாரணம், ரொம்ப சாதாரணம். நம்ம உடல், எல்லாருக்குமே உடல் இருக்குது, உடல் வளர்ந்துகிட்டே இருக்குது, அனுபவங்கள் மாறிட்டே இருக்குது, பயணம் போயிட்டே இருக்குது, வாழ்க்கை பயணம் போயிட்டே இருக்குது. நிச்சயமாகணும். இப்போ ஒன்றும் தவறில்லை, ஐயோ எனக்கு வயசாகிடுது, உடம்பு வலி, அப்படி இல்லை. எண்ணத்தை மட்டும் மாற்றி. நிச்சயமாக வயசாகிடுது. இப்போ இருக்கிற சூழ்நிலையிலிருந்து இறைவன் அருவமானவன். இப்போ நம்ம உடலோடு இருக்கிறோம். நம்முடைய மனது, நம்ம ஒவ்வொருவருடைய மனசும் கண் வழியாக பார்க்கலாம். எதெல்லாம் நீங்கள் கண் வழியாக பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்க்கக்கூடிய பொருளும் மறைஞ்சிடும், பார்க்குற கண்ணும் மறைஞ்சிடும். ஆனால் அது பொய்ப்பொருளானால் இல்லை. பாருங்கள், உதய சூரியன், சூரியன்கிறது இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட காலத்துலேருந்து சூரியன் இருக்குது, பூமி படைக்கப்பட்ட காலத்துலேருந்து சூரியன் இருக்குது. அந்த சூரியன்லேருந்து வெப்பம் அடிச்சுட்டே இருக்குது. கடலிருந்து நீர் ஆவியாகுது, மழை பொழியுது. இந்த நீரினால் நிறைய விளைச்சல்கள் வருது, நிறைய தாவரங்கள் வருது. தாவரங்களுடைய அடிப்படையில் நிறைய மிருகங்கள் இருக்குது. மிருகங்கள் மாதிரி மனிதர்களும் இருக்கிறோம். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. சூரியனும் பூமியும், பூமியில் தாவரங்களும் மிருகங்களும் மனிதர்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இது மாயை அல்ல, இது மெய்யுலகம். நம்முடைய மனசு தான் மாயையாக இருக்குது. காரணம், எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நம்ம முதிர்ச்சி அடைஞ்சு மாறிட்டே வர்றோம். பல்லு போய் முடி போய் கடைசியில் உயிரே போயிடும். இந்த பாதை தான் பொய்யுலகமாக இருக்கு. மெய்யுலகத்தில் இறைவன் அருளாளன், அவன் அருவமாக இருக்கிறான். இந்த அருவமாக இருக்கிற நிலை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, நம்ம உடலுக்குள்ள இந்த பொய்யுலகம் அப்படிங்கிற இந்த உலகத்தில், இந்த உடலுக்குள்ள நம்முடைய மனது இருக்குது. நம்முடைய இந்த உடலுக்குள்ளே நம்ம மனது இருக்குது, உயிர் இருக்குது. இந்த மூன்று விஷயங்கள், உடலும் மனமும் உயிரும். இப்போ இந்த மூன்றையும் படைத்தது இறைவன். பாருங்க, இந்த மூன்றையும் படைத்த இறைவன் தான் மெய்யுலகவாதி, மெய்யுலகத்தில் இருக்கிற இறைவன். இந்த மூன்றில் உடலோ மனமோ பொய்யுலகம் மாதிரி தோற்றம் கொடுக்குது. அதுவும் உண்மையே. நம்முடைய பயணம் உடலை கொண்டதாக தான் இருக்கணும், நம்முடைய பயணம் மனதை கொண்டதாக தான் இருக்கணும். இப்போ வாழ்க்கை வாழத்தான் வேணும். ஆனால் அதே சமயம் இந்த மனதை கொண்டு உடலில் இருக்கிற உயிரை பற்றி புரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே உயிர் இருக்கு. அவரவருடைய உடலுக்குள்ள இந்த பொய்யான உலக வாழ்க்கை பயணத்தில் இத்தனை வாழ்க்கை பயணம் வாழ்ந்தது, பெற்றது, அனுபவித்தது, குழந்தையாக இருந்தது, மாணாக்கராக இருந்தது, திருமணம் பண்ணது, குழந்தை பெற்றது, சமைச்சது, சாப்பிட்டது, ஓடினது, ஆடினது, கடைசி வரைக்கும் கூடவே உயிர் இருந்துகிட்டே இருக்கு. உயிர் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையாக இருக்குது, பிணமாக மாறி. அப்போ அத்தனையிலையுமே நம்ம கூட உயிர் இருக்குது, மறைமுகமாக இருக்குது. அப்போது பொய் உலகத்தில் நம்ம கூடவே உயிர் இருக்கு இல்லைங்களா, அந்த உயிர் தான் மெய்யுலகம். அப்போ பொய் வாழ்க்கை அல்ல, பொய் உலக வாழ்க்கை இல்லை, பொய் பயணம் அல்ல. எப்போ மனது நம்ம கொடுக்குற உயிரை உணராமல் இருக்குதோ, உயிர் தான் நம்ம பயணத்துக்கு உதவுதுன்னு தெரியாமல் இருக்கிறோமோ, உயிர் தான் நம்ம மனசுக்கு ஆற்றலை கொடுக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறோமோ, அது பொய் உலகம். அப்போ நம்மளுடைய அனைத்து பயணத்துலேயும் உயிருங்கிற மெய்யுலகம் தொடர்பு இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கை பயணம் போய். இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம உயிருக்கு உடல் கிடையாது, அது அருவ நிலையில் இருக்கு. அந்த மெய்யுலகங்கிற இறைவன் அருவ நிலையில் இருக்கிறவன் நம்ம உடலுக்குள்ள உயிராக இருந்து, அருவ நிலையில் உயிராக இருந்து தான் வழி நடத்துகிறோம்.
அருவ நிலையிலிருந்து தான் வழி நடத்துகிறோம். இதை நம்ம நல்லா விளங்கிட்டா போதும், சாதாரண கேட்டாலே போதும், ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. ஏன்னா வேதஞான யோக ஞானத்தில் வகுப்புகள் கஷ்டம் கிடையாது, காது வழியாக கேட்டு புரிஞ்சுட்டா போதும். நமக்கு எல்லாம் எந்த வகுப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். மனவளக்கலை மன்றம் வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்கிறதும், இப்போது பிரபலமாக ரொம்ப பிரபலமாக போயிருக்கு ஜக்கி வாசுதேவங்க, அதுவும் ஈசா யோகம் எல்லாமே, இல்லை கிரியா யோகமாகட்டும், வாசி யோகமாகட்டும், மெய்வெளிச்சாலையினுடைய பாதைகளாகட்டும், இல்லை பிரம்மகுமாரி இலயகமாகட்டும், சகஜஸ்திதி யோகாவாகட்டும், லம்பிகா யோகமாகட்டும், இல்லை பக்தி மார்க்கமாகட்டும், இல்லை கர்மயோகமாகட்டும், எல்லாமே சொல்கிறது ஒன்றை தான். அது அந்த ஒன்று தான் இது. நீங்கள் வெவ்வேறெல்லாம் எல்லாம் ஒன்றே தான். எந்த வகுப்புக்கு வேணாலும் போகலாம், எதை வேணாலும் படிக்கலாம், எவ்வளோ காலம் வேணாலும் படிச்சுக்கலாம். இறுதியில் அவரவருடைய உடலுக்குள்ள இருக்கிற உயிர், அந்த உயிர் தான் அருவ நிலையில் இருக்குது. அந்த அருவ நிலையில் உயிராக இருக்கிறது தான் நம்ம இந்த வாழ்க்கை பயணத்தில் கூடவே இருந்து கொண்டு போயிடும். பொய்யுலகம் நினைக்கிறோம். உயிரை பற்றி தெரியாதவங்களும் இந்த வாழ்க்கை பயணத்தை கொண்டு போயிட்டு பெரிய உதவியாக இருக்கிற உயிர் தான் தெரியாதவங்க தான் அதை பொய்யுலகமும் பேசுகிற பேச்சு. அது மாயை. உடலாலும் மனதாலும் நம்ம வாழ்கிறோம், ஆனால் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது அருவ நிலையில். எப்படி இறைவன் அருவ நிலையில் இறைவனாக இருக்கானோ அதே ஆற்றலோட நமக்குள்ள உயிர் இருக்குது. அந்த உயிர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் இந்த வாழ்க்கை பயணம் இப்போ மதுரையிலேருந்து ராஜபாளையத்துக்கு வர முடியுது. அதே மாதிரி உருவத்தோடு இருக்கிற நம்ம அருவத்தோடு இருக்கிற இறைவனை நோக்கி வாழ்க்கையில் பயணத்தை மேற்கொள்ள முடியும். நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவருக்கு இருக்கிற உயிர் தான் முக்கிய காரணம். அப்போது நமக்கு உடலும் மனமும் உயிர் 3 இருக்குது. இந்த உடலை கொண்டு, இந்த மனதை கொண்டு, இந்த உயிரோட ஆற்றலோட இந்த உலகத்தில் வாழலாம், நல்லா வாழலாம். அவரவர் ஆற்றலுக்கு தகுந்தார், அவரவருடைய மனதுக்கு தகுந்தார், அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கிற பொருளை கொண்டு, இருக்கிற உறவுகளை கொண்டு நிறைவாக வாழலாம். எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். ஆனால் மறக்காமல் இந்த உடலுக்குள் இருக்கிற இந்த உயிரை இந்த மனதை கொண்டு அறிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உடலை கொண்டு, உடல் தான் கருவி. இந்த உடல் என்பது ஒரு பெரிய கருவி, இறைவன் கொடுத்துருக்கிற பெரும் பாக்கியம். நம்ம எல்லாருக்குமே உடல் என்பது மிக 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 முக்கியமான கருவி. இந்த கருவியை இந்த மனம் கொண்டு தான் இயக்கிட்டு இருக்கோம். இதான் நம்ம எல்லாருக்குமே மனசு இருக்குது. இந்த மனம் கொண்டு இயக்கிறோம். அவரவர் இஷ்டத்துக்கு இயக்கிக்கலாம். யார் வேணாலும் அவரவர் இஷ்டத்துக்கு இயக்கிக்கலாம், சுயநலம். ஆனால் அதே சமயம் இந்த மனம் கொண்டு இந்த உயிர் என்ன செய்யுது, உயிரினுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். எப்போ உங்கள் மனதுக்கு உடலுக்குள் இருக்கிற அருவமாக இருக்கிற உயிரை பற்றி தெரிஞ்சிட்டீங்களோ, உயிரோடு இணைஞ்சிட்டீங்களோ, அடுத்த நிமிஷம் நீங்கள் அருவணையில் இருக்கிற இறைவனோட இணைஞ்சிட்டீங்க. ரொம்ப சிம்பிள், அவரவர்கிட்ட தான் இருக்கு. ரொம்பவுமே எளிமை. அப்போ உங்களுடைய வாழ்க்கை பயணம் உங்கள் மனசுக்கு உயிரை பற்றி தெரியாமல் இருந்தீங்கன்னா அது நிச்சயமாக பொய்யுலகமாக தான். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை மெய்யுலகமாக இருந்தபோதும், உங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு உயிர் முக்கிய காரணமாக இருந்தபோது, மனசு அறியாத போது நிச்சயம் அது பொய்யுலகமாக போயிடும். எப்போ உங்களுடைய மனது இந்த வாழ்க்கைக்கு காரணம் உயிர் தான் தெரிஞ்சிட்டீங்களோ, உயிருக்கு தன்மைப்பட்டதுன்னு சொல்லி உயிரோடு கலந்துட்டீங்களோ, அப்போ நீங்கள் அடுத்த நிமிஷம் மெய்யுலகத்துக்கு வர. இப்போது எப்போ நம்முடைய மனது இதுதான் உயிர்னு சொல்லி உயிரோடு கலந்து உயிர் வாழ்க்கை வாழ்றோம். பெரியவர்களாக தான் சொன்னாங்க, உலகில் உள்ள தலைவரெல்லாம் உயிருணர்வை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். நம்ம அவரவருடைய உயிருணர்வை உள்ளுணர்வாக பெற்றுட்டோம்னா இந்த பொய்யுலக வாழ்க்கை இல்லை, எல்லாமே மெய்யுலகமாக மாறி. இந்த உலக வாழ்க்கை உடலோடு இருக்கும் போதும் மெய்யுலகம், உடலை விட்டுட்டு இறைவனோட கலந்துட்டாலும் மெய்யுலகம். உடலோடு இருக்கும்போதே மெய்யுலக வாழ்க்கை வாழ்ந்துட்டு உடலை விட்டுட்டும் மெய்யுலக வாழ்க்கை வாழணும். உடலோடு இருக்கிற போதே இறைவனடி சேர்ந்துடணும், பிறகு உடலை விட்டுட்டு முழுமையாக இறைவனோட சேர்ந்தணும். இப்போ அந்த மாதிரியான வாழ்க்கை பேரமைப்பை தான் இறைவன் கொடுத்துருக்கான். அந்த அமைப்பில் தான் வாழணும். ஒவ்வொருவரும் அந்த அமைப்பில் தான் வாழணும். அதுக்குண்டான பாடங்களை தான் நிறைய இதிகாசங்களாக புராணங்கள் 64 நாயன்மார்கள் இருந்தாங்க. அதெல்லாம் புராண கதைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த அமைப்பில் வாழணும் அப்படின்னா இப்போ மனது உயிரினுடைய தன்மையில் வாழும். இப்போ நம்ம எல்லாருக்குமே மனது உயிரினுடைய தன்மை பெறது, மனதுங்கிறது எண்ணங்களை கூடியிருந்தார். அத்தனை மனதுக்கு எண்ணங்கள்.
ஒவ்வொருத்தருடைய மனதும் பல கோடி எண்ணங்களை கொண்டதாக இருக்குது. உலகத்தில் எந்த உயிர் வந்தாலும் சரி, மனதுன்னு எடுத்தால் பல கோடி எண்ணங்கள் உடையதாக இருக்குது. உயிர் என்பது உயிர்கட்ட எண்ணமே இல்லை. அது எண்ணம் இல்லாத ஒரு பெரிய ஆற்றல். இப்போ மின்சாரம் இருக்குது. மின்சாரம்ன்றது ஒரு பேராற்றல். ஆனால் இந்த வெளிச்சத்தை கொடுக்குற லைட்டாகவும் இருக்குது, காற்று கொடுக்கக்கூடிய ஃபேனாகவும் இருக்குது, ஒரு பெரிய இயந்திரத்தை இயக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்குது. அப்போ மின்சாரங்கிறது பல ரூபத்தில் செயல்படுது. மின்சார சக்தி கொண்டு பல விஷயங்கள் இயக்கப்படுது. ஆனால் மின்சாரங்கிறது ஒரே சக்தி. அதே போல் உயிர்ங்கிறது ஒரே சக்தி. உயிர் அப்படின்னா ஒரே சக்தி. இந்த ஒரே சக்தி குமாராவும் இயங்குது, ராமனாவும் இயங்குது, ராமசாமியாகவும் இயங்குது, லக்ஷ்மணனாகவும் இயங்குது, கிருஷ்ணசாமியாகவும் இயங்குது, எல்லா மனிதர்களாகவும் இயங்குது அந்த உயிரினுடைய ஆற்றல். அப்போ மனது வெவ்வேறையாக இருக்குது. மனது வெவ்வேறையாக இருக்குது. உயிர்ங்கிறது ஒன்றாகவே எல்லாருக்குமே. என்னுடைய மனது வேறு, உங்களுடைய மனது வேறு. ஆனால் எனக்கு இருக்கிற உயிர், உங்களுக்கு இருக்கிற உயிருக்கு வந்து அணில், அவங்க எல்லா உயிரும் ஒன்றே ஒன்று. இப்போ இந்த மனங்கிறது என்னுடைய மனதில் நான் பெற்ற அனுபவங்கள் கூட எண்ணங்களாக பதிவாக இருக்குது. கோடிக்கணக்கான எண்ணங்களும் பதிவுகளும் தான் இருக்குது மனசு. உங்களுடைய மனதுக்குள்ளே கோடிக்கணக்கான எண்ணங்கள் பதிவுகளாக இருக்குது. அடுக்கடுக்காக பதிவுகள், எண்ண பதிவு. ஆனால் உயிரில் எந்த பதிவுமே இல்லை. இவ்வளோதான். அவரவருடைய மனசுக்குள்ளே பல எண்ணங்கள் பதிவுகள் இருக்குது. அவரவர்கள் உயிரில் எந்த எண்ணம் பதிவும் இல்லை. என்னுடைய மனசில் பதிவுகள் ஏராளமாக இருக்குது, என்னோடய உயிரில் பதிவு இல்லை. உங்களுடைய ஒவ்வொருவருடைய மனதிலையும் எண்ணங்கள் பதிவுகள் நிறைய, அனுபவங்கள் எல்லாம் பதிவுகளாக நிறைய இருக்குது. ஆனால் உயிரில் ஒன்றும் இல்லை. பாருங்கள் தெளிவு. இப்போ நீங்கள் மனது உயிரை பற்றி தெரிஞ்சிருந்து உயிரோட சேர்ந்துருச்சு அப்படின்னா மனதில் பதிவுகளெல்லாம் இருக்காது. ஏன்னா உயிரின் தன்மை பெற்று. அப்போ மனதில் பதிவு இல்லாமல் உயிரின் தன்மை பெற்றுச்சுன்னா போதும். இப்போ நம்ம மனதில் பதிவு வச்சுருக்கிறது தான் பிறப்புக்கு காரணம். மனதில் பதிவுகள் தான் பிறப்புக்கான காரணம். அடுத்த இந்த பதிவுகள் அடுத்த பிறப்புக்கு காரணமாயிடும். மனதில் பதிவுகளை விடணும் அப்படின்னா உயிரோட சேரும். மனது உடலோட சேராமல் உயிரோட சேரும். இப்போ மனது என்ன பண்ணுது? உடலோட சேருது. மரண காலம் வருது, மனசு உடலோட சேர்ந்துருக்குது. வலிகளும் வேதனைகளும் கவலைகளும் துக்கம். அத்தனை உடல் தன்னுடைய உடலை பற்றி வேதனை அனுபவிக்கும். மனதால் கணவனை நினச்சி வலிக்கும், குழந்தைகள் நினச்சி வலிக்கும், பேரம்பேத்தியை நினச்சி வலிக்கும், காசு பணத்தை நினச்சி வலிக்கும், சமுதாயத்தை நினச்சி மனதில் வேதனை. உடம்புல தன்னுடைய உடம்புல இருக்கிற பல வேதனை, பல நோய்களின் காரணமாக உயிரினுடைய ஓட்டம் தடப்படுறதுனால பல வேதனை. எப்போ நம்முடைய மனதை உயிரோடு சேர்த்திட்டோமோ, மனதில் எண்ணம் இல்லாமல் உயிரோடு சேர்த்திட்டோம்னா, மனது உயிரோடு சேர்ந்துருச்சுன்னா, பாருங்க, மனது உயிர் சேர்ந்துருச்சுன்னா இந்த உயிருக்கு பேராற்றல் இருக்குது, இறைவனுடைய ஆற்றல் இருக்குது. இப்போ உங்கள் மனசு உயிரோடு சேர்ந்துச்சுன்னா உங்கள் உயிராற்றலை உங்கள் உடம்புல எங்கே வேணாலும் விட்டுக்கலாம். எந்த வழி இருந்தாலும் அதை குணப்படுத்திக்கலாம். பொருளாதார நெருக்கடி இல்லையா, அதை குணப்படுத்திக்கலாம். எல்லாரோடையும் சமாதானப்படுத்திக்கலாம். உங்கள் மனசை உயிரோடு சேர்த்திட்டிங்கன்னா மனதில் எண்ணம் மட்டும் போகும். தனியான கொள்கை உங்களுக்கு இருக்காது. நீங்கள் உயிரோடு கலந்துக்கிறதுனால யார் கூட உயிர் இருக்கிற அத்தனோடையும் கலந்துக்கலாம். மனதில் பதிவில்லை. அந்த பதிவுகள் தான் மற்றொருத்தரோட மனசோட சேர்றதுக்கு தடையாக இருக்கும். ஆனால் உயிர் கூட சேர்ந்துட்டா எல்லா உயிரோடையும் கலந்துக்கலாம். உங்கள் மனசு முழுக்க உயிரோட கலந்துடுது அப்படின்னா, உயிரோட கலந்துட்ட எந்த ஒரு மனசுமே எல்லா உயிர்களோடும் கலந்துக்கலாம். தாவர உயிர், மிருக உயிர், அது எப்படிப்பட்ட உயிர், அண்ட சராசரில் அத்தனைகளோட கலந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட நபருக்கு எந்த துன்பமே வராது. இறையல் நிறைஞ்சு நிற்கும். எந்த உடல் கவலையும் இருக்காது, எந்த மன துக்கங்களும் இருக்காது. உயிரோட்டம் பெருகின நிலையில் வெளிச்சமாக. அப்போ மரணம் நெருங்க போதும், இந்த வாழ்க்கை போதும், நிறைவாக வாழ்ந்துட்டோம், வெளிச்சமாக வாழ்ந்துட்டோம். இறைவனுடைய தூதர் அவங்களுக்கு எப்படி வரும்? நீங்கள் இப்போ தயாராக இருக்கிறீங்க, உங்கள் மனசை உயிரோடு ஒட்டிட்டீங்க. மனசில் எந்த எண்ணம் இல்லை, பந்தம் இல்லை, பாசம் இல்லை, விருப்பு இல்லை, துக்கம் இல்லை, ஏதும் இல்லை. மனசில் சலனம் இல்லாமல் இருக்குது. இப்போது கணக்கு போட்டு சித்திரகுப்தன் கணக்கு போட்டு இவனுக்கு டைம் வந்து பிடிச்சிட்டு வான்னு ஆள் அனுப்புவாங்க. எவன் தான் ஆள் அனுப்பார்? வரும்போது யமதூதர்களாக வருவாங்க. பாருங்க, பாதி தூரம் வரும்போது யமதூதர்களாக வருவாங்க. இங்கே வந்து பார்த்தா இவர் தயாராக இருக்கார். மனது வந்து உயிரோடு சேர்ந்துருக்கிறதுனால யமதூதர்களாக வந்து இறை தூதர்களாக வருவாங்க.
இவன் தயாராக இருக்கிற நான் நிறைவாக வாழ்ந்துட்டேன், இந்த உலக வாழ்க்கை போது உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு, நான் உயிரோடு சேர்ந்துட்டேன், இறைவனோட கலந்துக்க ரெடியாக இருக்கிறேங்கிற நிலையில் இவர் வாழ்கிற போது இங்கே படுத்திருக்கும் போது மரணம் இல்லை, வலிகள் வேதனைகள் இருக்காது, மனசில் கவலை துக்கம் இருக்காது. நான் ரெடியாக இருக்கிறேன், இறைவனோட கலந்து அப்படியே அமைதியாக மனதில் எந்த எண்ணம் இல்லாமல் அமைதியாக இருக்கும். உடலை விட்டுட்டு இறைவனோட கலந்துக்கலாம், உயிரையும் இறைவனையும் கலக்கிக்கலாம், நானும் உயிரும் இறைவனும் கலந்துக்க போகிறோம், இந்த உடலை விட்டுற போகிறோங்கிற மனநிலையில் படுத்துருக்கோம். நம்ம எல்லாருமே வேதஞான யோக ஞானத்தில் இருக்கிறவங்க, பக்தி கொண்டு இருக்கிறவங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே இந்த நிலையை தான் அடையும். இப்போ காலத்தால் இப்போ இருந்து காலத்தால் ஒவ்வொருத்தரும் அவரோட மனதை உயிரோட கலந்துக்கணும், மனதில் இருக்கிற எல்லா எண்ணங்களையும் விட்டுறணும், பற்றுகளை விட்டுறணும், உயிரோட கலந்து எண்ணமற்று உயிரோட அனைத்தும் இருக்கிற அனைத்தையும் படைத்து காத்துட்டு இருக்கிற அண்டம் பூரா நினைஞ்சிருக்கிற இந்த உயிரோட கலந்து இறைவனோட கலந்து தயாராக மரணத்துக்கு ரெடியாக இருக்கு. இந்த உலகத்தில் நம்ம இனி வாழ்ந்தால் பின்னால் வர்றவங்களுக்கு கஷ்டம், நம்ம பாதுகாக்கணும், நாம் வாழ்ந்தோம்னா நமக்கும் இது கஷ்டம். ஸோ அப்படி மனம் நிறைந்த நிலையில் இந்த வாழ்க்கை நிறைவு பெற்ற நிலையில் போதுமான வாழ்க்கையாக இருக்குன்ட்டு மனம் நிறைவு ஆகிட்டு தயாராக உட்காந்துருக்குறோம். இப்போ சித்தகுப்த கணக்கு போட்டு என் காலம் முடிஞ்சுன்னு வர்றான், பாதி தூரம் வரும்போது யமதூதர்களாக வர்றாங்க, அங்கேருந்து வரும்போது இப்போ இறை தூதர்களாக வந்து வாங்க போகலான்னு இவரும் கிளம்புறாரு. நம்ம ஒவ்வொருவரையுமே இறை தூதர்கள் வந்து வாங்கன்னு வாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நாங்கள் வர்றேன்னு சொல்லி இறை தூதர்களுக்கு இறைவனோட கொண்டு போய் சேர்க்கணும். பாருங்க, எந்த இதுவும் இல்லாமல் உடம்புல எந்த நோயும் இல்லை, மனதில் எந்த கவலையோ பற்றோ எதுவுமே ஏக்கம் துக்கம் ஒன்றும் இல்லை, நம்ம தயார் நிலையில் இருந்து இறைவனோட உயிரோடு சேர்ந்து இறைவனோட போய் கலக்கும். இப்படி இந்த பொய்யுலகத்தை மெய்யுலகமாக மாற்றி வாழும் காலத்தில் நம்ம உயிரோடு வாழ்கிறோம். உயிரோடு வாழ்கிறோம்னா இறையோடு வாழ்கிறோம். அப்போ மனதுக்கு நீங்கள் உடலோடு வாழ்கிற வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இதுக்கு அடிப்படையான காரணம் உயிர் தான், அந்த உயிரை படைத்த இறைவன் தான் தெரிஞ்சு உங்கள் மனதை உயிரோட கலக்கி உயிரோட கலந்து இறைவனோட கலந்து வாழ்ந்துட்டே போயிட்டு இருக்கணும். எந்த நேரம் அழைப்பு வந்தாலும் நம்ம போய் இறைவனோட கலந்துட்டு தயார் நிலையில் இருக்கணும். அப்போ வாழும் வாழ்க்கை பொய்யுலகம் மெய்யுலகம் அற்று போய் எல்லாமே மெய்யுலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், மெய்யான உலகத்தில். அதனால இது பேர் மெய்ன்னு வச்சுருக்கோம். மெய்யுலக வாழ்க்கை இது மெய் கொண்ட வாழ்க்கை, இது மெய். அப்போ இந்த மெய்யில் இருக்கிற உள்ள இருக்கிற மெய்யை உணர்ந்து மெய்யோடு சேர்ந்து வாழும்போது மெய்யுலக வாழ்க்கையா, மரணத்தின் போது மெய்யுலக வாழ்க்கையா, வாழ்க்கையை மெய்யான வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிற ஒரு பெரிய நோக்கம்தான் இந்த வேதஞான யோக ஞானத்தினுடைய பொய்யுலகம் மெய்யுலகங்கிற தலைப்பில் ஏற்பட்ட ஒரு பாடம். இது சார்ந்து எப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக கேட்டு ஒவ்வொருவருக்கும் எது யோகத்தை செஞ்சே ஆகணும் கட்டாயம் இல்லை, யோகம் செய்யாமல் தான் இருக்கணும் கட்டாயம் இல்லை, இந்த வழியில் தான் போகணும் கட்டாயங்கள் இல்லை, எந்த வழியில் வேணாலும் போய் அவரவருடைய உள்ளத்துக்கு ஏற்ப அவரவர் பாதையில் போய் மனதனுடைய கலங்கங்களை நீக்கி மனதை உயிரின் பக்கம் திருப்பி மனதில் எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாத பதிவுகளும் இல்லாத நிலையில் மனதை உயிரோடு சேர்த்தி, இப்போ மனசும் உயிரும் ஒன்றாயிடுது. அப்போ உடலோடும் மனது உயிரோடு ஒட்டிய மனதோடும் இந்த உலகத்தில் மெய்வழி வாழ்க்கை வாழ்ந்து இறைவழி வாழ்க்கை வாழ்ந்து இறைவனுக்கு போகிற நேர்வழி வாழ்க்கை வாழ்ந்து நிச்சயம் இறைவனடி சேருவோம், பிறவி பெருங்கடலை நீந்தி இறைவனடி சேருவோங்கிற நம்பிக்கையோட உணர்வோட அனுபவத்தோடு வாழணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அதுக்கு எந்த சந்தேகம் எப்போ இருந்தாலும் கேளுங்க. பிரார்த்தனைகள், உடலில் நோய்கள் இருந்தாலும் பிரார்த்தனைகள் இருக்குது, பிரார்த்தனையின் மூலமாக நோய்களை கடந்து நோய்களுக்கு உண்டான சத்தியம் அது இன்னும் பாடங்களில் நிறைய இருக்குது. சத்தியங்களை கேட்டு நோய்களை கடந்து மனதை தூய்மையாக்கி உயிரோடு கலந்து அனைவரோடும் கலந்து இறைவனோடு கலந்து வாழணுங்கிற ஒரு பெரு நோக்கத்தில் இறைவனுடைய அருளால, ராமபிரான் சீதா பிராட்டியினுடைய அருளால, அனுமனுடைய பெரும் ஆசீர்வாதத்தில் நம்ம எல்லோருடைய விருப்பத்தால் இன்றைய வகுப்பு நடந்திருக்கு. இப்போ இந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு பிரார்த்தனை வச்சுக்குவோம். எல்லோரும் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்குங்க. நிச்சயமாக நீங்கள் நம்ம ஒவ்வொருவரையும் இறைவன் தீன்றதை கண்டிப்பாக உணர முடியும். நம்ம இறைவனை தேடி போகிறோம், யோக நெறிகள் மூலமாக வேதங்களை படித்து தன்முயற்சியில் போய் இறைவன் நாடி போகிறது ஒரு பாடம்.
ஆனால் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா எந்நேரமே இறைவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் தேடிட்டு தான் இருக்கார். நமக்குள்ள உயிராக இருக்கிறதே இறைவன் தான். இப்போ நம்ம மனசை உயிரின் பக்கமும் இறைவன் பக்கமும் திருப்புறோம். நம்ம ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம். அதனால் கண்களை மூடி நீங்கள் பொறுமையாக கேட்டுட்டு மட்டும் வாங்க. உங்களுக்கு கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் காது வழியாக கேட்குறது உங்கள் மனசுக்கு போயிட்டு உங்கள் மனசின் வழியாக சுவாசத்துக்கு போய் சுவாசத்தின் மூலமாக ஜீவன் உங்கள் உயிருக்கு போயிட்டு உயிரிலிருந்து இறைவனை இப்படி கேள்வி கேட்கக்கூடிய காதின் வழியாக கேட்டு அது மனதுக்கு போய் பின்பு சுவாசத்துக்கு போய் உங்களோட உயிருக்கு போய் உங்களுடைய இறைவனுடைய தொடர்பை கேள்வி வார்த்தைகள் சுவாசம் ஜீவன்கிற உயிர் இறைவன் இந்த எல்லாம் ஒருங்கிணையக்கூடிய தருணத்தை நீங்கள் ஜீவசாட்சியாக பார்க்கறதுக்கான தருணம் தான் நம்ம பிரார்த்தனை. அதனால் கண்களை மூடி கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும். இன்று 2026ஆம் வருஷத்தில் ஜூலை மாதம் 12ஆம் தேதி ராஜபாளையத்தில் அமர்ந்திருக்கின்ற ராமர் கோயிலில் பொய்யுலகமும் மெய்யுலகங்கிற தலைப்பில் வேதஞான யோகஞான கருத்து கலந்த ஆய்வு நடந்தது. இதில் தெரிஞ்சிருக்கிறவங்க தெரியாதவங்கிற பாகுபாடு இல்லாமல் இறைவனை பற்றி இறைவனுடைய அவதாரங்களை பற்றி சத்தியங்களை பற்றி வாழ்க்கையை பற்றி உடல் மனம் உயிர் பற்றி நம்ம கலந்து ஆய்வு செய்தோம். அதன் அடிப்படையில் நம்ம பொய்யுலகமாக கருதக்கூடிய இந்த உலக வாழ்க்கை மாயை என்றும் மெய்யுலகமாக கருதக்கூடிய பரலோக வாழ்க்கையை உண்மை என்றும் பிரித்து பார்க்குற மனநிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறோம். உலகம் பூரா அதிகபட்சமான மனிதர்கள் அதை நோக்கி தான் இப்படி தான் வாழ்கிறோம். இப்போ இந்த பொய்யுலகத்தை மெய்யுலகமாக்கணும். பொய்யுலகம் மெய்யுலகம் இரண்டல்லாத நிலை அத்வைத நிலை உணரணும் அப்படின்னா இந்த பொய்யுலகத்தையும் மெய்யுலகத்தையும் ஒருங்கிணைக்கணும். அந்த நிலையில் இந்த பொய்யுலக வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னா இந்த பொய்யுலக வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது உயிருங்கிறத ஒவ்வொருவருடைய பொய்யுலக வாழ்க்கைக்கும் ஆதாரமாக இருப்பது உயிருங்கிறத உணர்ந்துக்கிறோம். அந்த உயிரை உணர்றது தான் மெய்யுலக வாழ்க்கையாக இருக்குது. ஆனால் பொய்யுலக வாழ்க்கையில் உயிருடைய பயன்பாட்டால் தான் பொய்யுலக வாழ்க்கை வாழ்கிறோம். இந்த உயிரினுடைய பயன்பாட்டால் பொய்யுலக வாழ்க்கையை வாழ்ந்து மெய்யுலக வாழ்க்கையை அடையணும்னு நம்ம பயணிக்கிறோம். இப்போ இது பொய்யுலகம் மெய்யுலகம் இரண்டாக இருக்குது. இந்த பொய்யுலக வாழ்க்கையிலேயே இது நம்முடைய உடல் மனம் அவயவங்கள் புலன்கள் இந்திரியங்கள் அனைத்துக்குமே உயிரூட்டக்கூடிய உயிர் வேலை செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கறது உயிர் தான்ங்கிறத தெரிஞ்சு மனமானது உயிரோடு சேர்ந்துச்சு அப்படின்னா இப்போ இது அறிவாக மனதுக்கு அறிவிப்பாக கிடைச்சிருந்தனாலே அனைத்துக்கும் காரணம் உயிர் தான் தெரிஞ்சிட்டாலே பொய்யுலக வாழ்க்கையில் உயிர் தான் நமக்கு அனைத்தும் செய்கிறதுங்கிறது தெரிஞ்சிட்டா அதுவும் அது மெய்யுலக வாழ்க்கையாக மாறிடும். இப்போ மனதை பூரணமாக உயிரோடு சேர்த்து வாழும்போது பூரணமான மெய்யுலக வாழ்க்கையாக மாறும். ஆனால் மனது உயிர் தான் காரணம்னு தெரிஞ்சு கொண்டாலே மெய்யுலக வாழ்க்கையை நோக்கி பயணம் தொடங்கி அப்போ நம்முடைய ஒவ்வொருவருடைய மனதும் அவரவருக்கு இருக்கிற உயிரோட்டத்தினால தான் இந்த உலகத்தில் வாழ்க்கை பயணம் தொடங்கி பயணிச்சுட்ருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இப்போ மனதை கொண்டு மனதில் இருக்கிற அனைத்து எண்ணங்களையும் விட்டு மனதில் இருக்கிற அனைத்து எண்ணங்களும் காலகாலமாக பல ஜென்மங்களாக நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பதிவுகள் மனதில் பதிஞ்சு அது எண்ணங்களாக பரிணமிச்சுட்டு. இப்போ அந்த எண்ணங்கள் அனைத்தும் இல்லாத நிலையில் வாழ்ந்த வாழ்க்கையின் பதிவுகள் எல்லாம் அழிந்து போன நிலையில் மனமானது நம்ம ஒவ்வொருவருடைய உயிரோடு கலந்து நிற்கிது. இப்போ மனம் உயிர்னு இரண்டு இல்லாமல் மனமே உயிராக உயிரே மனமாக நிற்கிற போது இந்த உடலோடு நம்ம வாழ்கிறோம். அப்போ மனமும் உயிரும் உடலும் இணைந்த வாழ்க்கை மெய்யுலக வாழ்க்கையாக இருக்கும். அப்போ நிரந்தர மெய்யுலக வாழ்க்கையை அடையிறது எப்போ அப்படின்னா மனதும் உடலும் கழிந்து உயிரும் இறைவனும் கலந்த போது அங்கே நிரந்தரமான மெய்யுலக வாழ்க்கை நமக்காக காத்துட்டு இருக்குது அப்படிங்கிற மன தெளிவை இந்த வகுப்பின் மூலமாக நாம் பெற்றுக்கிறோம்.
இந்த மனத்தெளிவோடு கூடிய நிலையில் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த பரிபூர்ண ஆனந்தனாகி இறைவனிடத்தில் நம்ம பிரார்த்திக்கிறோம். இறைவா, எங்களை படைத்தவனே, நாங்கள் செய்த வினையின் காரணமாக அந்த வினையை முடித்துக் கொள்வதற்காக உன்னுடைய கருணையினால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உடலை கொடுத்துருக்கிற, ஒவ்வொருவருக்கும் எங்கள் மனதுக்காக, மனதனுடைய நிறைவுக்காக வாழ கருவியாக உடலை கொடுத்து எங்களுக்குள்ளேயே நீயும் உயிராக எங்களுக்குள்ளே இருந்து எங்களை வாழ்விக்கிற. அகிலங்களையும் படைத்து அந்த சராசரத்தையும் படைத்து என்னையும் படைத்து அனைத்திலிருந்தும் எனக்கு உணவளித்து உறக்கமளித்து வாழ்வதற்கு தேவையான ஒவ்வொன்றையும் அளித்து கருணையாக என்னை வாழ வச்சுருக்கிறேன். என்னுடைய அறியாமையின் காரணமாக, நீ தான் எனக்குள்ள உயிராக இருக்கேன்னு தெரியாதின் காரணமாக பல வினைகளை குழப்பங்களை செய்து உடலால் சில நோய்களையும் மனதால் பல குழப்பங்களையும் தெளிவின்மையும் வச்சு நோய்களோட மரணத்தை நோக்கி நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து என்னுடைய பெருங்கருணையினால் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து தேவையற்ற மனதில் இருக்கிற பதிவுகளை எல்லாம் நீக்கி படைத்தவனும் காப்பவனும் விரும்புகிறதை அருந்துபவனும் நீயாக இருப்பதை எனக்கு நினைவூட்டி என்னுடைய பல எண்ணங்களிலிருந்து என்னை நீக்கி உனது அருள் பொங்கு நிற்கிற உன்னோட உயிரோடு என்னை கலக்கச் செய்து எண்ணமற்ற நிலையில் என் உடலில் முழு உயிரோட்டத்தை செலுத்தி பரிபூர்ண நிலையில் இந்த உலகத்தில் உடலில் இருக்கிற நோய் நீங்கி மனதில் இருக்கிற குழப்பம் நீங்கி உயிராற்றல் பெருகி உலகில் உள்ள எல்லா என்னுடைய குடும்ப நண்பர்களோடும் குடும்ப உறவினர்கள் உறுப்பினர்களோடும் உலகில் உள்ள எல்லா மனிதர்களோடும் எல்லா உயிர்களோடும் அண்டத்தில் இருக்கிற அனைத்தோடும் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் என்னுடைய அகத்தில் சாந்தத்தையும் ஒவ்வொரு பொருளோடும் என்னுடைய சமாதானத்தோடும் இந்த உலகத்தில் நாங்களும் எங்கள் மூதாதையர்களும் எங்கள் சந்ததிகளும் நீடூழி இறை அனுபவத்தோடு வாழ்ந்திருந்து இந்த பிறவிப்பிடியிலிருந்து நீங்கி பிறவி சுழற்சி முடிவடைந்து உயிர் வடிவமாக என்றும் நிலைத்திருக்கிற இறைவனோடு கலந்து இறைவனோடு என்றென்றும் இறைவாழ்க்கை நித்திய பொருளாக இறைவாழ்க்கை வாழ எங்களை ஆசீர்வாதம் செய்வாயா. வழிகாட்டியாக அவதாரமாக வந்திருக்கிற ராமபிரானை வணங்கிக்கிறோம். ராமபிரான் வழி வந்த மூல ஆதாரமாக இறைவனை வணங்கிக்கிறோம். இறைவனுடைய பெரும் கருணை, அவனுடைய பேராற்றல் அருவநிலையிலிருந்து அருவநிலையில் நம்முள்ள வீராக இருக்கிற அருவநிலையோடு தொடர்பு கொண்டு வீராற்றலை பெருக்கி அதனால் சுவாச ஓட்டத்தை உதவிப்படுத்தி சுவாச ஓட்டத்தால் இரத்த ஓட்டத்தை உதவிப்படுத்தி உடலில் உள்ள நோய்கள் யாவற்றையும் களைந்து உள்ளத்தில் ஒரு பெரும் சுகத்தை ஏற்படுத்தி உடல் சுகம், உள்ளத்தில் பெரும் சுகம், நிம்மதி சுகம், உயிரோட்டம் பெருகிய நிலையில் இறையுணர்வோடு எங்களை பூரண வாழ்க்கை வாழச் செய்வாயாக. இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிர்களும் எல்லா மனிதர்களும் எல்லாம் நிறைவாக பெற்று எல்லோரும் நலமாக வாழ உன்னையே நாங்கள் பிரார்த்திக்கிறோம். உன்னையே நாங்கள் நம்பியிருக்கின்றோம். எங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாய்.
எல்லாம் வல்ல பேராற்றும் இறைவனுடைய பெரும் கருணை இது வழியாக நம்முடைய உடலையும் மனதையும் தூய்மையாக்கி உயிரோட்டத்தை அதிகரித்து ஆன்ம ஒளியின் பக்கம் இறைவனின் பேரொழியின் பக்கம் மரணமில்லா பெருவாழ்க்கையின் பக்கம் நம்மை திருப்புவாறு இறைவனிடம் வேண்டிக் கொண்ட நிலையில் 2 கைகளையும் மென்மையாக தேய்ச்சி இடது கையை இடது கண்ணு மேலேயும் வலது கையை வலது கண்ணு மேலேயும் வச்சு அதில் ஏதாவது காட்சி அசைவு கொடி ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். நிதானமாக பாருங்கள். வகுப்பு சார்ந்து ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருடைய சந்தேகம் பலருக்கு பதிலாக அமையும். இந்த வகுப்பு சார்ந்த தெளிவுகள் இருந்தாலும் தாராளமாக நம்ம பகிர்ந்துக்கலாம். ஏதோ இங்கே உட்காந்து சொல்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சவன்னு கருதிட வேண்டாம். இங்கே உட்காந்து கேட்டுருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நான் கருதலை. இது ஒரு கலந்தாய்வு. எல்லாரும் கலந்து ஆய்வு செய்து ராமபுரான் வழியாக இறைவனை போய் சேரும். பெருமானுடைய அவதாரம் ராமன். அவர் வாழ்ந்து காட்டிய வழியாக சென்று ராமபுரானோட ஐக்கியமாக இறைவனோட நமக்குள்ள நடக்கிற ஆஞ்சநேயர் வாயுபுத்திரனான சுவாசத்தோடு கலந்து ஜீவனோடு கலந்து இறைவனோட ஐக்கியம். மதியம் 3 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் அரவிந்தாசிரமத்தில் கலந்தாய்வு வழக்கம் போல் மாதாந்திர கலந்தாய்வு நடக்கும். இன்றைக்கு காலம் 3 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் இன்றைக்கும் அரவிந்தாசிரமத்தில் நடக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். விரும்பியும் வரலாம். மீண்டும் கலந்தாய்வு அல்லது ட்ரீட்மெண்ட்டு இருக்குங்கிறத தெரிவிச்சு. இப்போ இந்த விழா நடப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்த தலைவர் மற்றும் இங்கே விழாக்குழுவுடைய தலைவர்கள், அரங்காவலர்களுடைய தலைவர்கள், இங்கே ஏற்பாடு செய்த நம்ம அட்டன் பண்ண ஒவ்வொருவருக்குமே நன்றி கூறுகிறேன். இந்த நன்றியுரையாக பேராசிரியர் திருநாவுக்கரசு ஐயா நன்றி கூறுகிறேன். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த சத்சங்கத்தில் எந்த ஊருக்கும் இறைவனையே அடைக்கணும். எந்த ஒன்றுக்கும் இறைவனையே அடையுங்கள். அதனால முதல்ல எடுத்து எந்த ஒரு காரியம் இறைவனை அழைத்து அவரையே சாட்சியாக வச்சு தான் செய்யணும். இந்த வகையில் இறைவணக்கம் பாடிய மகாலட்சுமி அவர்கள் சிறப்பான ஒரு பாடலை பாடி ஆன்மீகத்துக்கு ஒரு பயணத்தை நமக்கு மனதில் ஓர்மை, நேர்மை, தூய்மை, சீர்மையாக்கி அது முதல் படி. அடுத்தது மெய்யுலகம் பொய்யுலகம் என்ற தலைப்பு இறைவன் கொடுத்த தலைப்பு. அதை வைத்து பல படிகளை கடந்து நமக்கு உணர்த்தி விட்டார் உண்மை பொருள். இப்போ நன்றி உரையில குரு வணக்கம் பாடி நிறைய செய்ய போகிறோம். சின்முக வடிவம் காட்டி
சிவானந்த அமுதமூர்த்தி சீவந்தனை மேலே ஏற்றி ஜெக ஒளி தம்முள் காட்டி ஜெகதோடு சுடராய் தோன்றி ஜெகமுய்ய வந்தாய் தோன்றி சித்தவித்தை வந்தாய் சித்த சமாஜ நிறுவக ஞானத்திகா சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் திருப்படியை போற்றி போற்றி போற்றி. நாம் அனைவருமே தந்தையாய் இருவரும் ஒன்று சேர்ந்து தலைத்தோடு உடலாகி உலகில் வந்திருக்கிறோம். அந்த இருவர்கள் அளித்த பதிவுகள் அறமோ மற்றோ நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறிவித்து எல்லையில்லா வெறித்தோலை அடைவதற்கு வந்த ஒரு குரு வந்த ஒரு குரு உயர்வு மதிப்போர் நம்மை தரத்தில் உயர்த்தி பிறவிப்பயன்கள். அந்த வகையில் நான் ஒரு மில் தொழிலாளி 30 ஆண்டுகள் பணியாற்றி இடையில ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உடல்நிலை சரியில்லாத போது பல மருத்துவர்கள் பார்த்து சரியில்லாதனால கடைசியாக வேதாத்திரி மகிழ்ச்சி மனவளக்கலை போய் பயிற்சி அதில் நிறைவு வந்து அந்த பயிற்சி தொடர்ந்து பயிற்சி இந்த கல்வியை கற்று எல்லோரும் போய் சேர்த்துங்கிற முறையில் குருதான் இந்த வேதாத்திரி மகிழ்ச்சி தான் என்னை அருள்நிதியாக்கினார், பிரம்மத்தை உணர்த்தினார், பேராசிரியர். அந்த வகையில் மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்திருக்கார். தெய்வத்தை உணர்த்தும் போது பச்சா இருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் பேரும் 4 இணைந்த பெருவழியை தெய்வம் என்று உணர்த்தினார். அதுக்கு கவலை அருமையான கட்டத்தில் இன்னும் இதை மேலும் தெரிவிக்கிறதுக்காக ஐயாவில் இணைந்து ஒரு 6 வருஷங்கள் தொடர்ந்து பயிற்சி வரேன். ஐயாவுக்கு வந்தவர்கள் தான் உண்மை பொருளை உணர்த்தி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே கொடுக்குறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. அவர்கள் யோகத்தை மட்டும் தர்றாங்க, ஆனால் வேதத்தை விட்டுட்டாங்க. ஆனால் ஐயா அவர்கள் வேதம் கடந்து வரும்போது தான் யோகம் முழுமை பெறும். நோய்க்கு மருத்துவர் எல்லாம் வந்து நோய்க்கு மருத்துவர், பிடிக்கு வேதியர் தான். அந்த பிடிதான் பிறவிக்கையினாக பிறக்கிலே நம்ம பிறவிலே பிடியோடு சஞ்சித கர்மம் ஆகாமிய கர்மம் அது கருத்தொடராக வந்துட்டே தான் இருக்கு. அதை நீக்குவதற்கு வேதங்களின் ஒரு பொருத்தம். அந்த வகையில் நமது குரு அவர்கள் வேதம் கடந்த ஞானத்தை வேத ஞானம் அவர்கள் முழுமையான பேசி நானாகிய நான் பிறப்பறியை பேரறியை ஊரறியை சிறப்பறியை சீரறியை அருள் பொருளறியை குணமறியை உயிர்ப்பறியை கனிவறியை சிவனே உன்னை அறியாத பிழை என்று உணர்ந்து கொண்டேன். சிவனே உன்னை அறியாத பிழை என்று உணர்ந்து கொண்டேன். இவை அடைந்தேன் உணர்த்தி விட்டார் உண்மை பொருள் அனுபவத்தில் விட்டார். இறைவனை நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன சொன்னார்? பெருங்கடல். ஆனால் எங்க சொன்னார்? எளிமையாக கொண்டாந்தார். கடைசியில் மனம் உயிரின் மையத்தில் தான் இறை. மூலிலும் இருப்பான், குறும்பிலும் இருப்பான், உன்னுள்ளும் இருப்பான், என்னுள்ளும் இருப்பான். உயிருக்குள்ள மையத்தில் இருப்பாரு. எளிமையாக ஒவ்வொரு உயிரின் கலந்து உள்ள போட்டுட்டார். இங்கே பிடிச்சா போதும், ஏன்னா அவன் நீக்க மாதிரி இருக்கிறான். அந்த கல்வியை அவர் ஐயா அவர்கள் வேதம் வளர்ந்த ஞானத்தோடு சக்தியை கொடுப்பான். உணர்ந்து கண்டே உண்மை கொடுக்குறேன். எல்லா மகான்களும் கொடுத்த பயிற்சி வழியில் தான் கொடுக்கிறார். ஆனால் வேதம் வளர்க்கும் போது அது முழுமை பெறுகிறது. அந்த வேத ஞானம் யோக ஞானங்களை ரொம்ப எளிமையான பயிற்சி தான். நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வந்தால் போதும். நாம் தேடக்கூடிய செல்வம் 2 நல்ல கேள்வி. நோயற்ற வாழ்வு உடையவருக்கு செல்வம். 2வது வள்ளுவர் சொல்லியிருக்கார், செல்வத்துக்கு செல்வம் செல்வம், அச்செல்வம் செல்வத்துக்கெல்லாம் தலை அப்படின்ட்டார். அந்த வகையில் ஐயா கொடுத்ததை நீங்கள் கேட்டு வந்தால் இப்படி கேட்கணும். உடல் 6000 கோடி செல்கள் இருக்கு, அதில் பதியணும். கருமையம் இருக்கு, அதில் பதிய வைக்கணும். மூளை செல்களை பதிய வைக்கணும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவர் ஆற்றல் பரப்புறார். நெட்வொர்க் நாம் அனைவரும் அதை சூழ்நிலைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மிக
நீங்கள் தொடர்ந்து இந்த கல்வி கேட்டுட்டு வந்தா போதும். நீங்கள் அனைவரும் மோட்சம் கொடுக்க அனைவருக்கும் மோட்சம் கொண்டு நான் உங்களை கரை சேர்த்துகிறேன். அனைவருக்கும் இந்த பயிற்சி எளிய முறையில் மாத்திரம் சொல்லி ஏற்பட்ட கல்வியை கொண்டாந்து நம்ம கொடுத்துருக்கார். நாம் அனைவரும் அந்த கல்வியை பின்பற்றி தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறி வாழ்த்து கூறி என்ன செய்ய போகிறோம். நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீர் ஆயுள், திரை செல்வம், உயர் ஒழுக்கம், உயர் கல்வி, விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி 16 பேர்களாகிய இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கள் பேரு, அறிவில் ஒரு நட்பு, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பணங்களுக்கும் பண்பு முறையுடமை எனக்கு தேர்வு 16 பெற்று போற்றலுக்கும் கூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறைவிளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையரத்தின் ஒளிவிளக்காய் பலமோங்கி வாழ்க என்று குருவாசான் ஆசியோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்தோம். நன்றி. வாழ்க வளமுடன். ஆத்மவான். என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கலந்துக்கலாம். இந்த 3லிருந்து 7, 8 மணி வரைக்கும் அரவிந்த் ஆசிரமத்தில் மீண்டும் கலந்தாய்வு நடக்கும். விரும்பினவங்க கலந்துக்கலாம். கேள்வி எதுவும் சந்தேகம் இருக்குது, கேட்க மாட்டேன். ஏன் மீட்டிங் நீங்கள் மாற்றிட்டீங்க? மீட்டிங் வீட்டில் கலந்தாய்வில் கலந்து கொண்டு அமைதி காத்து இறையருள் பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து எல்லாரும் பிரசாதத்தை எடுத்துட்டு அப்புறம் கலந்து ஆத்மா சேவ் பண்ணி வீட்டில் உனக்கு சேவ் பண்ணி ஒரு டிலீட் பண்ணிட்டு தெரியாமல் கிளிக் பண்ணலாம். இந்த பக்கம் கிளிக் இது ப்ரெஸ் பண்ணி